வரவேற்கிறேன். आज के इस दिन में भी ये चारों परिवार को मैं यीशु मसीह के नाम से स्वागत करता हूँ, जो लोग अपने बच्चे को नाम रखने के लिए यहाँ पर मौजूद है। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதக்காரன் சொல்லுகிறார், जिस प्रकार भजनकार ने कहा, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், बच्चे जो है परमेश्वर के द्वारा मिलने वाली मिरास है, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். और जो गर्भ का प्रतिफल है वो परमेश्वर की ओर से है। ஹல்லேலூயா. हालेलुया। இது கர்த்தரால் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. ये परमेश्वर के द्वारा पाई गई हुई एक मिरास है, இதோடைய ஒரு பிரதிபலனாய் இருக்கிறது. ये एक प्रतिफल है கர்த்தர் தந்திருக்கிறார். और ये परमेश्वर की ओर से है। ஆனால் இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், लेकिन इन बच्चों को हमें क्या करना है? கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். परमेश्वर के योग्य इन्हें बढ़ाना है। ஆண்டு வேதம் சொல்லுகிறது, वचन कहती है, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே मलाकी भविष्यद्वक्ता का पुस्तक 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, उसके दूसरे अध्याय के 15वें पद को पढ़ते समय, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் இருந்தது, பின்பு ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. போதும், ஸ்தோத்திரம். இந்த एक ही को नहीं बनाया, एक ही को क्यों बनाया, इसलिए कि जो परमेश्वर का योग्य संतान चाहता है. हालेलुया. हालेलुया। தமிழ்ல வாசிக்கிறோம், தெய்வ பக்தியுள்ள சந்ததியை हम பெறும்படியாக. तमिल में इस प्रकार पढ़ते हैं कि परमेश्वर के भक्ति मानने वाले एक संतान को बनाने के लिए। हिंदी में इस प्रकार लिखा है, परमेश्वर का योग्य संतान. சொல்லு. पर हिंदी में इस प्रकार लिखा है कि परमेश्वर के योग्य संतान। அப்போ தேவனுக்கு ஒரு பக்தி உள்ள சந்ததி தேவைப்படுகிறது. तो परमेश्वर ऐसी एक संतान को चाहते हैं जो परमेश्वर की भक्ति मानते हो। சங்கீதம் 4:3 வாசிக்கும் பொழுது, जिस प्रकार भजन संहिता 4 अध्याय के 3 वचन में हम पढ़ते हैं, பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. அப்போ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். तो परमेश्वर भक्तों को अपने लिए चुन लेते हैं। தேவனுக்கு ஒரு பக்தி உள்ள சந்ததி தேவைப்படுகிறது. तो परमेश्वर ऐसी एक संतान की चाहत रखते हैं जो परमेश्वर की भक्त रखते हैं। சங்கீதம் 22 ஒரு வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். भजन संहिता के 22वें अध्याय में इस प्रकार का एक वचन है। கடைசியிலே பார்ப்போம் என்றால், उसके आखिरी भाग में यदि हम देखें तो, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டுடைய சந்ததி என்று எண்ணப்படும். சங்கீதம் 22:30 வசனம். भजन संहिता 22वां अध्याय उसका 30वां पद। एक वंश उसकी सेवा करेगा, दूसरी पीढ़ी से प्रभु का वर्णन किया जाएगा, वे आएंगे, एक वंश पर उत्पन्न होगा, ये कहकर प्रकट करेंगे कि 30 है ना, 30, हाँ 30, एक ही वजन 30 को அங்கே விதமாக படிக்கிறோம். यहाँ पे इस प्रकार हम पढ़ते हैं, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், एक वंश उसकी सेवा करेगा, தலைமுறை தலைமுறையாக वो पीढ़ी से पीढ़ी तक ஆண்டுடைய சந்ததி என்று சொல்லப்படும். परमेश्वर की संतान कहलाएगी। ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்திலே परमेश्वर ने अब्राहम को दिए हुए प्रतिज्ञाओं ஒரு में से ஆசீர்வாதம், एक आशीष यह है, சந்ததி குறித்த ஒரு ஆசீர்வாதம். वो संतान के विषय में है। ஹல்லேலூயா. हालेलुया। குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் क्योंकि இருந்தது. कितने समय तक इब्राहिम के लिए कोई बच्चा नहीं था, சில வருடங்கள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. और बहुत से वर्ष तक उनको बच्चे के लिए इंतजार करना पड़ा। அந்த நேரங்களில் ஆண்டவர் பல முறை அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார், और कितनी बार ऐसा भी हुआ कि परमेश्वर ने उन्हें दर्शन दिए, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். उन्हें प्रतिज्ञाएं दिए, சில நேரங்களில் ஆபிரகாம் அதை விசுவாசிக்க முடியாமல் போய்விட்டது. और कुछ समय ऐसा भी हुआ कि अब्राहम उसे विश्वास नहीं कर पाए, வெளியே அழைத்து கொண்டு போய் और फिर परमेश्वर ने उसे बाहर ले जाकर அண்ணாந்து பார், आकाश की ओर அந்த देख, நட்சத்திரங்கள் உன்னால எண்ண முடியுமா, और क्या तू इस तारागण को गिन அது सकता எண்ண है क्या? முடிந்தால் எண்ணு என்று சொல்லுகிறார். यदि तू गिन सके तो इसे गिन कहा। வானத்து நட்சத்திரங்களை
போல உனக்கு சந்ததியை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். और ये कहकर उससे प्रतिज्ञा दी कि आकाश के तारों के समान में तेरी संतान को बढ़ाऊंगा. சமுத்திரக்கரையிலே கொண்டு போகிறார். उसके बाद में समुद्र के पास में लेकर गए ஒரு கை நிறைய ஒரு பிடி மண்ணை அள்ளிப்பார். और वहां से एक रेती हाथ में उठाया थोड़ा सा, முடிந்தால் எண்ணு என்று சொல்லுகிறார். और वो एक मुट्ठी रेती को लेकर उससे गिनने को कहा. சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். और उतनी तेरी संतान को मैं बढ़ाऊंगा करके परमेश्वर ने प्रतिज्ञा दी. ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி பிறக்கப்பட்ட பிள்ளையுடைய சந்ததியிலே நாம் வருகிறோம். इसी प्रकार परमेश्वर की प्रतिज्ञा के अनुसार आए हुए संतानों में से हम भी आते हैं. சோ அதை ஆண்டவர் ஏசாயா 41 அதிகாரம் यशायाह भविष्यवक्ता का पुस्तक उसका 41वां अध्याय 8வது வாசிக்கும் பொழுது उसके 8वें पद को पढ़ते समय என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா हालेलुया. அப்படிங்க. हे मेरी दास इस्राएल, मेरे चुने हुए याकूब, हे मेरे मित्र अब्राहम की वंश. हालेलुया. अब और संतति आडर वाக்குத்தத்தம் பண்ணி तो இருக்கிறார். यहाँ वहां पे परमेश्वर ने एक संतान की प्रतिज्ञा दी है, அந்த சந்ததி ஆபிரகாமின் வம்சம் என்று சொல்லப்படுகிறார். और वो संतान पर अब्राहम की संतान है करके कहा गया. ஆபிரகாமின் சந்ததியே, मेरा मित्र अब्राहम की वंश करके कहा. हालेलुया. ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் சொல்கிறார் तो என்றால், क्यों परमेश्वर अब्राहम का ही नाम बार बार कहते हैं? இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாடு சபையா இருக்கலாம், क्योंकि ये नए नियम की कलीसिया हो सकती है, சபையா இருக்கலாம். नए नियम की कलीसिया हो सकती है. புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஆபிரகாம் யார் என்றால் ஒரு தகப்பனாய் ये இருக்கிறார். पुराने नियम की कलीसिया हो चाहे नए नियम की कलीसिया हो, इन लोगों के लिए अब्राहम कौन है? उनके लिए एक पिता है. அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வழியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए शास्त्र कितने जगह पे इस प्रकार कहती है कि विश्वास के पिता जो अब्राहम है, उनके द्वारा परमेश्वर हमें आशीष करते हैं. ஆண்டவரே, என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களே, तो मुझे सुनने वाले हैं प्रिय लोगों, தேவனுக்கு ஒரு பரிசுத்த சந்ததி தேவைப்படுகிறது. तो परमेश्वर एक पवित्र संतान की चाहत रखते हैं. நம்முடைய முற்பிதாக்களுக்கு தெரிந்து கொண்டார். इसके लिए परमेश्वर ने बहुत से पूर्वजों को चुना. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்றால், और एक वचन में यदि हम पढ़े तो ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, यशायाह भविष्यवक्ता के 44वें अध्याय का 3रा அந்த पद, சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். और उस संतान के लिए परमेश्वर एक आशीष की प्रतिज्ञा देते हैं. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை தருகிறார். तेरे वंश पर अपनी आत्मा, तेरे संतान पर अपने आशीष उंडेलूंगा. हालेलुया. हालेलुया. तेरे உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், तेरी संतान पर मेरी आशीष, உன் சந்ததி மேல் என் ஆவியையும், तेरे वंश पर मेरी आत्मा, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். और तेरी संतान पर अपने आशीष को उंडेलूंगा कर परमेश्वर यहोवा ने कहा. என் ஆண்டவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. तो ये कौन सी संतान है? ये वो संतान है जो परमेश्वर के मित्र अब्राहम की संतान है. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ये परमेश्वर के द्वारा चुने गए हुए एक संतान है. வாக்குத்தத்தத்தின் சந்ததி. वो प्रतिज्ञा की संतान है. हालेलुया. हालेलुया. அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். वही संतान को मैं आशीष करूंगा करके परमेश्वर ने कहा. उन्हीं को मैं अभिषेक दूंगा करके परमेश्वर ने कहा. சிறு பிராயத்திலிருந்தே इसीलिए बचपन से लेकर பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். अपने बच्चों को परमेश्वर आशीष करना है. அபிஷேகம் பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டும். परमेश्वर की अभिषेक अपने बच्चों पर रहना है. யோவான் ஸ்நாபகனை குறித்து பற்றி வாசிக்கும் பொழுது, यूहन्ना बपतिस्मा के बारे में पढ़ते समय, தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டான். जब वो अपनी मां के कोख में था तब पवित्र आत्मा से भरा गया करके वचन हमें कहती है. சந்ததி தேவைப்படுகிறது. ये परमेश्वर के लिए एक पवित्र संतान की जरूरत है. அது எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? वो पवित्र संतान कैसे पवित्र बनेगी? பராமரிக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். उसकी जिम्मेदारी, उसकी देखभाल की जिम्मेदारी परमेश्वर ने हमें दी है. கர்த்தருடைய ஈவு. ये परमेश्वर का एक तोहफा है. கிடைக்கப்பட்ட ஒரு பலன். ये परमेश्वर के द्वारा पाया हुआ एक प्रतिफल है. கர்த்தருடைய பிள்ளை
इसीलिए ये परमेश्वर के बच्चे हैं கர்த்தருக்காக இந்த பிள்ளை வளர்க்கப்பட வேண்டும். और इस बच्चे को परमेश्वर के लिए ही हमें पालना है. தேவனுடைய வழியில் இந்த பிள்ளை வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால், परमेश्वर के मार्ग में यदि वो चलाए जाएंगे இவர்கள் तो வளர்ந்தாலும் தேவ சித்தத்திலே நிலைநிற்பார்கள். उनके बढ़ने पर भी वो परमेश्वर की इच्छा पर स्थिर रहेंगे. பெற்றோருக்கு மிகுந்த ஒரு உத்தரவாதமான ஒரு காரியம். और माता पिता के लिए बहुत बड़ी एक जिम्मेदारी की बात है. ஊழியர் சொன்னது போல சபைக்கு ஒரு உத்தரவாதமான जिस காரியம். प्रकार सेवक ने कहा ये कलीसिया की भी एक जिम्मेदारी है. குழந்தைகள் சபையிலே பிரதிஷ்டைப்பட்ட பின்பு और वो कलीसिया में प्रतिष्ठा करने के पश्चात பெற்றோர்கள் ஆவிக்குரிய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். माता पिता जो है उनकी आत्मिक जरूरतों को पूरा करते हैं. ஊழியக்காரர் பிள்ளையுடைய ஆவிக்குரிய நலனை கருத்தில் கொண்டு और सेवक जो है ये आत्मिक बातों को अपने हाथों में लेकर ஆவிக்குரிய நலனை பிள்ளைகள் வளரும்படியாக उनके बच्चे और भी आत्मिक जीवन में बढ़ने के लिए உத்தரவாதம் செலுத்துற ஒரு பகுதியா இருக்கிறது ஊழியம். उसकी जिम्मेदारी पाने वाली एक जगह है वो सेवकाई है. பிரதிஷ்டை பண்ணி அப்படியே விட்டுவிடுறதும் அல்ல, प्रतिष्ठा कर यहीं से छोड़ देना सिर्फ नहीं, இன்று முதல் சபைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. परंतु आज से लेकर इन बच्चों के लिए कलीसिया में एक जिम्मेदारी है, பொறுப்பு இருக்கிறது. एक जिम्मेदारी है. நாம் சபையார் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். इसलिए कलीसिया वाले हम सब मिलकर इन बच्चों के लिए प्रार्थना करना है, इन बच्चों को हम आशीष करना है. அதனால இது தெய்வ பக்தியுள்ள சந்ததியா வளர வேண்டும் என்று इसीलिए ये बच्चे जो है परमेश्वर की पवित्र संतान बनना है. तो இப்பொழுது சின்ன பிள்ளைகளா இருக்கிறார்கள். अभी तो ये छोटे हैं, அது வளர வளர கொஞ்சம் சேட்டைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். लेकिन जितना वो बढ़ते जाएंगे उतने वो धमाल भी करने लगेंगे, குறும்புகள் எல்லாம் ஆரம்பிக்கும். थोड़े थोड़े मस्तियां करने அப்ப लगेंगे. அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், लेकिन उसमें हमें क्या करना है? அவைகள் எல்லாவற்றையும் பிள்ளையை நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. वो सारी बातों में हमें बच्चों की रक्षा करना है. நீதிமொழி புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது इस प्रकार हम नीति वचन में पढ़ते हैं 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, उसके 6 पद को पढ़ते समय பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலே விடாதிருப்பான். लड़के को उसी मार्ग की शिक्षा दे जिस पर उसको चलना चाहिए. बुढ़ापे में उससे ना हटे. मतलब இந்த சிறு பிராயத்திலிருந்து इनके छोटे बचपन से लेकर பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது பெற்றோருக்கு. बच्चों को चलाने की अगुवाई करने की एक जिम्मेदारी उनके माता पिता पर है, और उन्हें कैसे चलाना है இருக்கிறது. उसकी एक जिम्मेदारी है. நீங்கள் வேதத்தின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாக கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள और इन बच्चों को पवित्र वचन के द्वारा और प्रार्थना के द्वारा इनको चलाने की अगुवाई परमेश्वर से पाना है. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே न्यायों का पुस्तक 13वां अध्याय ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். हम एक परिवार को देखते हैं, குடும்பத்துக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. और उस परिवार में बच्चा नहीं था. ஒரு நாள் தேவதூதனை சந்திக்கிறார். और एक दिन स्वर्गदूत उनसे मुलाकात लिए ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி, और उनको प्रतिज्ञा दी कि तुम्हें मैं बच्चा दूंगा. तब वो पति उसके साथ नहीं थे, ஆனால் புருஷன் வந்து சொல்லுகிறாள். और ये पत्नी आकर अपने पति से कहने लगी. इस प्रकार स्वर्गदूत ने उससे मुलाकात ली, उसने प्रतिज्ञा दी. என்று சொன்ன உடனே ऐसे कहने पर புருஷன் சொல்லுகிறார், पति ने कहा இனி வந்து வருவார் என்று சொன்னால் यदि वो फिर से आएंगे तो எனக்கு சொல்ல வேண்டும். आप मुझे बताना, நான் அவரை பார்க்க வேண்டும். क्योंकि मैं भी उन्हें देखना चाहता हूँ, விசாரிக்க வேண்டும். मैं उनसे पूछना चाहता हूँ. பிள்ளை எனக்கு தருவீர் என்று சொன்னால், और इस प्रकार एक बच्चा मुझे आप दोगे तो எப்படி வளர்க்க வேண்டும், उस बच्चों को पालन पोषण हमें कैसा करना है, इस प्रकार की योजना को, गाइडलाइन से उसकी योजना को நாங்கள் அறிய வேண்டும். हमें जानना है. அவன் அதை எனக்கு சொல்லு என்று சொல்லி வைத்திருந்தார். इसलिए तुम मुझसे कहना करके पति ने पत्नी से कहा. அடுத்த முறை அந்த தேவதூதன் வந்த பொழுது, और उसी प्रकार जब दूसरी बार ये स्वर्गदूत उन्हें मिलने आए, ஓடி தன்னுடைய புருஷனிடத்தில் அதை அறிவிக்கிறாள். पत्नी दौड़ कर गई और अपने पति से कहने लगी. புருஷனிடத்தில் கேட்கும் பொழுது, और जब पति ने सुना, அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் எதெல்லாம் செய்ய கூடாது என்று சொல்லி ஆலோசனை சொல்லப்பட்டது. और वो पति ने उसने पूछने पर स्वर्गदूत ने क्या करना है और क्या नहीं करना है उसकी योजना बच्चों के बारे में उन्होंने இந்த दिया. சம்பவத்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்துக் கொள்ளலாம். और इसके बारे में न्यायों के 15वें अध्याय में आप पढ़ सकते हो. வீட்டிலே சென்று அதை படித்து घर पे जाकर इसको आप पढ़ लीजिएगा. நடத்த வேண்டிய சிறு பிராயத்திலிருந்து तो जो चलाना है उनके बचपन से लेकर, வழிகள் இருக்கிறது. और चलाने का एक मार्ग है. பிள்ளைகள் ரொம்ப செல்லம் தான். बच्चे ले लाड़ तो है. हालेलुया हालेलुया. பிள்ளைன்னா செல்லம் தான். बच्चे मतलब लाड़ तो है, எப்பவுமே செல்லம் காட்டக்கூடாது. लेकिन हमेशा लाड़ नहीं देना है. செல்லம் காட்ட வேண்டியதுல செல்லம் காட்டணும். जहाँ पे लाड़ बताना है वहाँ पे लाड़ ஆனால் बताना சில है. நேரத்திலே लेकिन कुछ समयों में கண்டிப்பும் தேவைப்படுகிறது. उनको ताड़ना देना भी जरूरी है. हालेलुया हालेलुया. அந்த பிள்ளை நடத்த வேண்டிய வழியை நடத்தும் பொழுது
तो उस बच्चों को जिस मार्ग में அது चलना है उस முதிர் मार्ग में வயது चलाते ஆனாலும் समय उनके बुढ़ापे होने पर भी அந்த வழிகளை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். उस मार्ग से वो அப்ப हटेंगे சிறு नहीं। பிராயத்திலிருந்தே तो बचपन से लेकर சரியாக பயிற்றுவிக்க வேண்டும். सही मार्ग में उन्हें ले चलना है। நீங்க ஒருவேளை குழந்தை பிறந்தவர் தான் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி இருக்கலாம். आप शायद बच्चे पैदा होने के बाद ही उनके बारे में प्रार्थना किए होंगे। ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் வயிற்றுல உருவாகி சில மாதங்களுக்கு அப்புறம் நீங்க ஜெபித்து இருக்கலாம். कुछ लोग कुछ महीने के बाद में शायद अपने बच्चों के लिए प्रार्थना किए होंगे। யூத குடும்பத்திலே लेकिन यहूदी परिवारों में இஸ்ரவேல் ஜனங்களிலே जो इजरायली लोग यहूदी हैं उनके परिवारों में ஒரு குழந்தை கற்பத்திலே உற்பத்தியான அந்த நாள் முதற்கொண்டே जब बच्चा कोख में उत्पन्न होता है उस दिन से लेकर அந்த 10 கற்பனை சொல்லி சொல்லி சாப்பிடுவார்களாம். वो 10 आज्ञाओं को बोल बोलकर वो भोजन करते समय बोलते தாய் हैं। புசிக்கிற ஆகாரத்தையும் माता जो है वो खाने वाली भोजन करते समय குடிக்கிற பானங்களா இருந்தாலும் சரி पीने वाले पानी या कुछ और क्यों ना हो அந்த 10 கற்பனை சொல்லி சொல்லி புசிப்பாளாம். परमेश्वर की 10 आज्ञाओं को बोल बोलकर वो भोजन करते थे। இன்னும் சில ஜெபங்களை சொல்லி வேத நியாய பிரமாணங்களை வாசித்து வாசித்து புசிப்பார்களாம். या तो फिर कुछ न्यायों की बातों को व्यवस्था की बातों को कह कहकर प्रार्थना कर कर वो लोग भोजन करते थे। பிறந்த பின்பும் वो बच्चा जन्म लेने के पश्चात ஆரம்ப நாட்கள் பால் ஊட்டுகிற நாட்களா இருக்கலாம். जब उनको दूध पिलाने वाला समय हो सकता है தொடர்ந்து சில ஆகாரங்களை கொடுக்கிற சமயங்களா இருக்கலாம். या तो लगातार कुछ भोजन खाने का समय हो सकता है। கொடுத்தாலும் புசிக்க கொடுத்தாலும் जो कुछ भी खाने या पीने के लिए दे அந்த 10 கற்பனை சொல்லி தேவனுடைய மோசேயால் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணங்களை சொல்லி சொல்லி பிள்ளைகளை ஊட்டுவார்கள். 10 आज्ञाओं को और परमेश्वर के द्वारा मूसा भविष्यवक्ता को दी हुई व्यवस्था को बोल बोल कर वो कराते थे, खिलाते थे। அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது तो इस प्रकार जब बच्चा कोख में उत्पन्न होते उसी समय से उनके जन्म होने के पश्चात குழந்தை பக்கத்துல வைத்து விட்டு வேத வசனத்தை சத்தமாய் வாசிப்பார்கள். उस बच्चे को सामने रखकर शास्त्र के वचन को वो जोर जोर से पढ़ते हैं। குழந்தையுடைய காதிலே வேத वचनத்தை சொல்லுவார்கள். और कुछ समय में ऐसा भी होता था कि बच्चे के कानों में उस परमेश्वर के वचन को वो बोलते थे। கருவிலே வளரும் பொழுது जब वो कोख में उत्पन्न होने के उस समय में ஒரு மனுஷ பூமியில பிறந்த பின்பு वो स्त्री या पुरुष के रूप में संसार में जन्म होने के पहले ही குழந்தைக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகள் அந்த சத்தியம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर का वचन जो सत्य है वो गूंजता रहना चाहिए। அந்த யூத ஜனங்களை பாருங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. इसीलिए जो यहूदी लोगों को आप देखोगे तो वो बहुत कट्टर होते हैं। மோசேயின் நியாயப்பிரமாண விஷயத்தை அதை நிறைவேற்றுகிறதுல மிகவும் வைராக்கியமா இருப்பாங்க. मूसा ने परमेश्वर के द्वारा पाई हुई इस व्यवस्था को पूरा करने में वो बहुत कट्टर होते हैं வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். और किसी और बातों को वो ग्रहण नहीं करते பிள்ளைகளை வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். और अपने बच्चों को बाहरी किसी व्यक्ति को वो नहीं देते வேறு யாரை யூத மதத்திலே சேர்த்தும் கொள்ள और மாட்டார்கள். किसी अन्य जाति के लोगों को यहूदी के इस धर्म में वो ले भी नहीं लेते। இவ்விதமாக மிகவும் ஸ்ட்ரிக்ட்டான நிலைமையிலே इस प्रकार के बहुत ही एक कट्टर अनुभव में அவர்கள்தான் தேவனுடைய உண்மையான ஒரு ஆபிரகாமின் சந்ததி. वही लोग परमेश्वर के सच्चे अब्राहम की संतान என்று हैं। சொல்லுகிறதான ஒரு 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 அந்த ஒரு வைராக்கியத்தோடு उस प्रकार के एक कट्टरपंथी के साथ में பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். वो लोग अपने बच्चे को बढ़ाते हैं அவங்களுடைய பிள்ளைகள் சிறுபிள்ளை இருக்கும் பொழுது और उनके बच्चे जब छोटे ही होते हैं காலையில் எடுத்து கையில வச்சு வேத வசனத்தை வாசிக்கணும். सुबह में लेकर हमें शास्त्र के वचन को पढ़ना है பிள்ளைகள் காதுல வசனத்தை சொல்லி கொடுக்கணும். और या तो उनके कानों में परमेश्वर के वचन को बोलते रहना है। ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த குழந்தை வளர்க்கப்பட வேண்டும். एक आत्मिक वातावरण में बच्चों की बढ़ोतरी होना है। हालेलुया। हालेलुया। அப்படியானால் ऐसा है तो இந்த பிள்ளை எவ்வளவுதான் வளரட்டுமே, ये बच्चा चाहे कितना भी बढ़ क्यों ना जाए, தகப்பன் எவ்வளவுதான் வயசானவர்களாகட்டுமே, कितने भी माता पिता उनकी उम्र क्यों ना हो जाए, தகப்பன் சொல்லுகிற வார்த்தைகளை மீற மாட்டார். माता पिता कहने वाले वचनों का या शब्दों का वो उल्लंघन नहीं करेंगे। अच्छे एक आज्ञा मानने वाले बच्चे बन जाएंगे। பக்தியின் ஜீவியத்தை விளங்கப்படுவர்களாய் இருப்பார்கள். अच्छे एक परमेश्वर की भक्ति मानने वाले जीवन बिताने वाले बन जाएंगे। விதத்தில் நடத்த நாம் பிரயாசப்பட வேண்டும். इसीलिए माता पिता हम जो है इस प्रकार की रीति में चलाने का प्रयत्न करना है। हालेलुया। हालेलुया। கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது और थोड़े से वो जब वो बड़े होते हैं கொஞ்சம் சேட்டைகள் ஆரம்பிக்கும். थोड़े वो मस्ती करेंगे, ஒரு சின்ன ஒரு கண்டிப்பு தேவைப்படுகிறது. इसलिए वहां पे थोड़ी ताड़ना की जरूरत சின்ன ஒரு है। கம்பவுண்ட் வச்சிருக்கணும். इसलिए छोटी सी एक लकड़ी भी होनी चाहिए। கடையில ஸ்டோர்ல போனீங்கன்னா ஸ்டோர்ல கடையில போனீங்கன்னா दुकानों में यदि आप जाओगे तो ஸ்தோத்திரம் நிறைய பிள்ளைகள் விளையாட்டு பொருள் வாங்குறோம். बच्चों के लिए हम खेलने की वस्तु लेते, खिलौने लेते கம்பை हैं, வாங்கிட்டு வந்துறணும். वहां से एक छोटे சின்ன கம்பு लकड़ी, छोटी सी एक लकड़ी भी लेके आना है। ஒரு சின்ன பிரம்பு
கடையில் கிடைக்கும். இப்போ சின்ன குறைஞ்சு 10 இதை ஒரு சின்ன கனகுறந்த ஒரு கம்புக்கு கடையில் கிடைக்கும். छोटे से एक लकड़ी लेकर आना है, கடையில் கிடைக்கும், दुकान में मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுவும் வீட்ல எப்போ கையில் இருக்கணும். वो भी घर में हमेशा होना चाहिए। சோதரன் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி அந்த பிள்ளை கேட்கலன்னா, यदि छोटी सी बात कहने पर भी यदि बच्चा नहीं माने तो, பிடிவாதம் பண்ணுகிறதுன்னு சொன்னா, यदि जिद करे तो அந்த கம்பை எடுத்து उस लकड़ी को लेकर காட்டினா போதும், बताने से ही பிள்ளை ஒழுங்கா இருக்கணும். बच्चा डर जाना चाहिए। அன்னைக்கு வேண்டிய ஆரம்பத்துல இருந்து அப்படி பழக்கிட்டீங்க. शुरुआत से ही यदि हम ऐसे सिखाएंगे तो, கம்பை எடுக்கவா, लकड़ी निकालू क्या, ஹல்லேலூயா, हालेलुया, கம்பை எடுக்கவா, लकड़ी निकालू क्या, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடும். बच्चा बोलेगा नहीं नहीं नहीं, ஹல்லேலூயா. हालेलुया। இல்லை ஒருவேளை எடுத்துட்டா கூட और यदि मैं निकाल भी दे तो அடி வேணுமா, मार चाहिए क्या, வேண்டாம் 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 बच्चा बोलेगा नहीं नहीं नहीं, சாப்பிடுறேன், मैं खा लूंगा, எழுதிருந்தேன், मैं लिख लूंगा, அமைதியா இருக்கிறேன். मैं शांत रहूंगा। கம்பை எடுத்தா போதும், लकड़ी निकालने पर ही, அடிக்கிறதுக்கு இல்ல, मारने की भी जरूरत नहीं। ஆரம்பத்தில் இருந்து शुरुआत से लेकर அப்படி ஒரு கம்பு கையில इस வச்சிருக்கணும். प्रकार एक छोटी लकड़ी होना चाहिए। அன்பு வராட்டணும், प्रेम भी बताना है சொல்ல கொடுக்கணும், और लाड़ भी देना ஆனா है, ஒரு சின்ன கம்பு வீட்ல இப்ப இருக்கு. लेकिन छोटी लकड़ी भी होना चाहिए। அது வேதத்தில் சொல்லப்படுகிறது. इसलिए शास्त्र में लिखा गया है, நீதிமொழி 23:13 வாசிக்கும் பொழுது, नीति वचन के 23वें अध्याय के 13वें वचन को पढ़ते समय, 23:13 23वां अध्याय 13वां पद, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். ஹல்லேலூயா. அப்படி लड़की की ताड़ना ना छोड़ना, मतलब लड़की का लड़का की ताड़ना करना, लड़की की नहीं करना, लड़के लड़के को लिखा इसलिए लड़का को ताड़ना देना, लड़का लड़की दोनों को ताड़ना देना। पढ़, यदि तो उसको छड़ी से मारे तो वो क्या नहीं करेगा, ऐसे ही मुक्का मारने का नहीं, सॉरी அப்படி போட்டு எங்க தூக்கப்பட்டு இடிக்க கூடாது, குத்த விட மிதிக்க, சில பிள்ளை மிதிக்கிறாங்க, कुछ लोग बच्चों को लात मारते हैं, कुछ लोग பாடி கிடைச்சத போட்டு குத்துறாங்க, और हाथ में जो मिलता है उससे वो मारने लगते हैं। அப்படி அடிக்கவே கூடாது, ऐसा बच्चों को नहीं मारना है, அந்த கம்பை தான் எடுக்கணும். परंतु वो लकड़ी निकालनी है। நாங்க எங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம் जिस प्रकार हम सीखे हैं, ஸ்கூல்ல கொண்டு பிள்ளைகளை விடும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, स्कूल में जब बच्चों को छोड़ने जाते तो माता पिता कहते थे, இந்த இடுப்புக்கு கீழ் பகுதியில ये जो कमर के नीचे वाले भाग में அடிச்சு பிச்சு உரிச்சிருங்க, मार के बराबर मारो। ஹல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு வருவாங்க. उस जमाने में इस प्रकार माता पिता बोलकर बच्चों को स्कूल में छोड़ते थे। होमवर्क பண்ணலையா, यदि होमवर्क ना करे, சொன்னா கேட்கலையா, बात नहीं माने, சேட்டை பண்றாப்லையா, या तो मस्ती करे, இடுப்பு கீழ உரிச்சிருங்க, कमर के नीचे बराबर मारो। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போக காரணம் அம்மா அப்பா தான், மனசு புரிஞ்சுக்கிடுங்க. आज भी बच्चे बिगड़ने का कारण माता पिता ही है करके आप समझ लो। टीचर्स பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, टीचर्स बच्चों को संभाल नहीं पाते, பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தோன பிள்ளைகள் டீச்சரை மிஞ்சிடுறாங்க, और थोड़े जो बढ़ जाते हैं तो बच्चे टीचर से भी बढ़कर चले जाते हैं। टीचर கொஞ்சம் கண்டிப்பா பேசினா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, यदि टीचर जो है एकदम स्ट्रिक्टली कुछ बोल दे तो பிள்ளைகள் போய் பேரண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க, बच्चे जो है माता पिता को स्कूल में लेकर आते हैं। एजुकेशन सिस्टम எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, आज के पढ़ाई का यदि सिस्टम देखने जाए तो படிப்பு ஒண்ணுக்கு உதவாது, पढ़ाई भी कुछ काम का नहीं है, रूल्स एंड रेगुलेशन கிடையாது, और वहाँ पे कोई नियम भी नहीं है, ஒரு ஒழுங்கு கிடையாது, कोई भी वहाँ पे नियम नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் ஒரு காலத்துல ஸ்கூல் என்று சொல்லும் பொழுது, लेकिन एक समय ऐसा था कि स्कूल कहने पर ஒழுக்கத்தோடு ஸ்கூல்ல ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டது, और उनको जो सभ्यता सिखाया जाता था वो स्कूल में ही सिखाया जाता था। திட்டக்கூடாது, बच्चों को आज के जमाने में छूना नहीं है, डांटना भी नहीं है, அடிக்க கூடாது, मारना नहीं என்று है, சொல்லி பெற்றோரே சொல்வார்கள். ऐसे माता पिता यदि कह दे तो நாளைக்கு அதே பிள்ளைகள் பெற்றோருக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமா இருப்பார்கள். फिर वो बच्चे आने वाले समय में वही माता पिता के लिए आंसू का कारण बन जाएंगे। கம்பு கையில வச்சிருக்கணும். इसलिए छोटी या लकड़ी होना चाहिए, வேதமே அப்படி சொல்லுகிறது. क्योंकि शास्त्र हमें सिखाती है, So, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, बच्चों को ताड़ना देना मत रोकना। பிரம்பினால் அடிப்பதால் அவன் சாகான். छड़ी से यदि उन तो उसको मारेगा तो वो नहीं मरेगा, கீழ் பகுதியிலே, तो இடுப்புக்கு கீழ் பகுதியிலே, कमर के नीचे वाले भाग में இப்படி நேர்ல ஒரு சின்ன ஒரு அடி கால்ல புட்ட பகுதியிலே கீழ் பகுதியிலே கொஞ்சம் நல்லா கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா, यदि पाँव में अब उनको सही से मारोगे तो वो लकड़ी बांबू का लकड़ी, पतला सा बांबू की दुकान में वो कड़ेल கிடைக்கும், दुकान में इस बाम्बू की लकड़ी मिलती है, पतला सा, पतला सा। एक दिया तो मिर्ची का सुर कैसा लगेगा, बोलना ना हिंदी में तमिल சொல்றேன், तमिल। ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு பிள்ளைகள் ரொம்ப செல்லம், आज तो बच्चों को बहुत लाड़ देते செல்லம் हैं, கொடுங்க, लाड़ तो दो, எப்போது சின்ன அந்த கம்பு தேவைப்படுகிறதோ, लेकिन जब कभी लकड़ी की जरूरत पड़े அந்த சோத்திர கம்பை நீங்கள் பயன்படுத்த
கொஞ்சம் கூட தவறக்கூடாது. तब उस लकड़ी को इस्तेमाल करने में थोड़ा भी हमें नहीं चुकना है। ஐயோ பிள்ளை அழுதுருவானே, मेरा बच्चा रोएगा, அழுதுருவானே, रोएगा, கண்ணீர் வடிச்சிருவானே, आंसू बहाएगा, ஏங்கிருவானே. वो हाफने लगेगा। ஏங்கட்டும், हाफने दो, கண்ணீர் வடிக்கட்டும், आंसू बहाने दो, கொஞ்சம் अழட்டும். रोने दो। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். लेकिन ताड़ना जरूरी है। கண்டிப்பாக அது ஒரு கம்பு வீட்ல வேணும். लेकिन घर पे लकड़ी भी छोटी होनी चाहिए। கிடைக்கிற கம்பல பேசுறீங்க, கிடைக்கிற கம்பல அடிக்காதீங்க. इसीलिए मिलने वाली कोई भी लकड़ी से नहीं அல்ல मारना है। சௌரி மார அம்மா வரல விளக்கு மாரத அடிக்காதீங்க. कुछ माता पिता जो है झाड़ू लेके नहीं मारना है। தோசை கரண்டி அடிக்காதீங்க. डोसा बनने वाली डोसा बनाने वाली चम्मच, चम्मच। हालेलुया। हालेलुया। நிறைய அடி வாங்கிருப்பீங்க. बहुत लोग घर में रखे होंगे डोसा बनाने वाला जो चपटा चम्मच आता है ना। हालेलुया. அப்ப கிடைக்கிறனால அடிக்க கூடாது. जो मिले उससे लेकर नहीं मारना है। பிள்ளைகள் சொன்ன சின்ன ஒரு குச்சி, परंतु बच्चों को मारने के लिए अलग से एक छोटी लकड़ी होनी चाहिए। அடிக்கிறதுனால ऐसा मारने से சாக மாட்டாரு, वो नहीं मरेगा। ஆனா சின்னவட தூக்கி போட்டு மிதிக்கவோ குத்துனா செத்து போயிடும். नहीं तो अगर हम उसको उठा के पटकेंगे और लात मारेंगे तो मर भी सकता है। हालेलुया। हालेलुया। சில பிள்ளைகள் அப்படி கோபப்படுத்துவார்கள். कुछ बच्चे इस प्रकार क्रोधित कराते हैं। அப்ப தாய் தகப்பன் அவ்வளவு கோபம் வரும். माता पिता को इतना गुस्सा आता है। हालेलुया। हालेलुया। பிள்ளைகள் அப்படி பெற்றோரை குற்ற கோபப்படுத்துவார்கள். बच्चे लोग अपने माता पिता को इतना क्रोध दिलाते हैं। வளர்ந்த பின்பு उनके बढ़ने के बाद அப்படி வளர்றதுக்கு முன்னதாக நான் சரிப்படுத்திட்டோம். और ऐसे बढ़ने से पहले ही उसको हम सही कर दे तो அப்படிப்பட்ட ஒரு நாளை நான் பார்க்க வேண்டிய அவசியம் तो வராது. वैसे आंसू बहाने का दिन को हमें देखना नहीं பிள்ளைகளை पड़ेगा। வளர்த்து तो इन बच्चों को बढ़ाकर தேவனுடைய பக்தியில வளர்க்கப்பட வேண்டும். परमेश्वर की भक्ति में बढ़ाना है அதுக்கு ஆலோசனை சொல்லி புத்திமதிகளை சொல்லி और सारी योजनाओं को बताकर उन्हें समझाकर வேத வசனங்களை சொல்லி சொல்லி परमेश्वर के वचन को कह कर ஜெபத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். प्रार्थना में बच्चों को हमें बढ़ाना है ஒரு சின்ன ஒரு அந்த குச்சி எடுத்து ஒரு தட்டு அடி கொடுத்து और छोटे से मार देकर ஒரு பயத்தை உருவாக்கி उनके अंदर एक डर को उत्पन्न कर அதை ஒரு சரிப்படுத்த வேண்டும். उसे सही करना है। ஏன் ஏன் குச்சி ஏன் பயன்படுத்த வேண்டும் சொன்னா, क्यों मैं कह रहा हूं कि आपको लकड़ी का इस्तेमाल करना அது है? நீதிமொழி 22 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது क्योंकि नीति वचन के 22वें अध्याय के 16वें पद को पढ़ते समय பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். हालेलुया। படிங்க. लड़के के मन में मूढ़ता की गांठ बनती रहती है, परंतु अनुशासन की छड़ी के द्वारा वो खोलकर उसे दूर की जाती है। हालेलुया। अब பிள்ளையின் நெஞ்சில என்ன இருக்குதா? तो बच्चों के मन में क्या होता है? மதீனம் என்று ஒன்று இருக்கிறது. मूर्ता कर है। பிடிவாதம் சிறு பிராயத்தில் பிள்ளை நல்ல பிடிவாதம் பிள்ளைகளா இருக்கிறாங்க. बचपन में बच्चे जो होते बहुत जिद्दी भी होते हैं। சொன்னா கேட்காத கீழ்ப்படியாத சுபாவங்கள், कहने पर भी वो ना मानने वाली एक स्वभाव। அது சின்ன பிள்ளைகளுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு நம்ம யோசிக்க வேண்டியது வரும். ये छोटे बच्चों को किसी ने सिखाया करके कुछ समय हम सोचने भी लगते हैं। சுபாவமாகவே வருகிறது. ये एक जन्म से ये स्वभाव आती है। நாம் எப்படிப்பட்ட பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், परंतु माता पिता हम कैसे हैं, நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறதோ हमारी स्वभाव कैसी है, அப்படித்தான் பிள்ளைகளுடைய சுபாவங்கள் வரும். वैसा ही बच्चों का स्वभाव भी होगा। हालेलुया। பிள்ளை சிறு பிராயத்திலிருந்தே சில மதியினங்கள், கீழ்ப்படியாமைகள், பிடிவாதங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்கிறது. तो बचपन से ही बच्चों पर कोई मूर्ता आज्ञा उल्लंघन की बातें उन पर प्रभाव पड़ती है। இன்னைக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னா, आज बहुत बड़ी परीक्षा क्या है? मोबाइल मोबाइल கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. मोबाइल देंगे तो ही वो खाएंगे। मोबाइल கொடுத்தா தான் ஏதாவது அமைதியா இருப்பாங்க. मोबाइल दिखाएंगे तो ही वो शांत रहेंगे। பெற்றோர் ஈஸி ஆயிடுச்சு. और माता पिता के लिए भी आसान हो गया। मोबाइल கொடுத்துட்டு मोबाइल रखकर அவங்க வெந்தகிட்ட வேலைகளை செஞ்சிட்டு वो लोग घरों के दूसरे कामों को करते हैं। हालेलुया। हालेलुया। அமைதியா இருக்கட்டுமே, शांत रहने दो, சேட்டை பண்ண மாட்டேங்கறானே, धमाल नहीं करेंगे, சோத்ரான் அப்படினாலே मोबाइल கொடுத்துறோம். इसलिए मोबाइल दे देते हैं। அது விளையாடிட்டு இருக்கட்டும், ले उनको मस्ती करने दो। அதுக்கு சாப்பிடுவதற்கு या तो उनको खाना खिलाने के लिए मोबाइल கொடுத்தா தான் சாப்பிடுவான். मोबाइल दिखाएंगे तो ही वो खाएंगे, சாப்பிட மாட்டான். नहीं तो खाएंगे भी नहीं। அப்படியே ஒரு பெற்றோர் சொல்லக்கூடாது. कोई भी माता पिता ऐसा नहीं कहना है। சிறுபிராயத்திலிருந்து वो उनके बचपन से लेकर मोबाइल பிள்ளைகளுக்கு தூரமாக்கி விட வேண்டும். बच्चों के सामने मोबाइल नहीं रखना है। அந்த मोबाइल வாடையே பிள்ளைகளுக்கு அடிக்க விடக்கூடாது. ये मोबाइल उनको पता भी नहीं चलना चाहिए। அந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல் கவனமா இருக்க வேண்டும். इस प्रकार अपने बच्चों पे हमें ध्यान देना है। போதை பொருட்களை விட போதை பொருள், अच्छा ये नशा के जो पदार्थ होते हैं उससे बढ़कर, அந்த ட்ரிங்க்ஸ்களை விட, या तो कोई दारू उससे बढ़कर, சோ இந்த போதை இது
ये मोबाइल जो है इनके लिए एक नशे वाली चीज बन जाती है இந்த போதைக்கு நம்முடைய பிள்ளைகள் அடிமைகள் ஆகக்கூடாது. और इस मोबाइल नाम के नशे के लिए हमारे बच्चे आदीन नहीं बनना சில है பிள்ளைகள் அடிமைகள் ஆகிவிட்டார்கள். कुछ बच्चे लोग आदीन हो चुके हैं சிறு வளருகிற பிள்ளைகளை ஆகிலும் या तो कम से कम जो छोटे बच्चे जो अभी बढ़ रहे हैं சிறு பிராயத்திலிருந்து उनके बचपन से लेकर கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். माता पिता ध्यान देना है உங்க கையினால பிள்ளைக்கு ஒரு பீடி சிகரெட் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. आप अपने हाथों से तो अपने बच्चों के लिए बीड़ी या सिगरेट लेकर नहीं दोगे जो दारू विस्की ब्रांडी या ड्रम कुछ ऐसा पे कुछ கொடுக்க மாட்டீங்க. दारू विस्की ब्रांडी ऐसे कोई पदार्थों को भी आप लेकर नहीं दोगे அது எவ்வளவு கொடுமையான என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். क्योंकि कितना ये बुरा है करके हम जानते हैं அதை விட கொடுமையானது தான் இந்த மொபைல். और उससे बुरा क्या है वो है मोबाइल ரொம்ப கவனமா இருக்கு. इसलिए हमें ध्यान देना है கொடுத்தா தான் சாப்பிடணும். அது சாப்பிடறாலும் பிரச்சனை இல்ல. और यदि ये मोबाइल दिखाने से ही वो खाएगा ऐसा है तो मोबाइल दिखाने की जरूरत नहीं है और खाने की भी जरूरत नहीं है கொஞ்ச நேரம் பசிச்சு ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவாங்க. और थोड़ी देर तक वो नहीं खाएंगे फिर भूख लगने पर वो खाने लगेंगे நான் அதை செய்ய மாட்டேன் இதை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாப்ல. அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுவார்கள். ये नहीं करूंगा वो नहीं करूंगा इस प्रकार कहकर वो जिद करेंगे என்னதான் பிடிவாதம் பண்ணினா लेकिन चाहे कितना भी जिद क्यों ना करें மொபைலை கொடுத்து ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண அந்த 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 टेंडेंसी இருக்க கூடாது. मोबाइल देकर अपने बच्चों का नियंत्रण करना है करके ऐसी आदत ही नहीं बनाना है கண்டிப்பா அது ஒரு பெரிய தீமையான ஒரு பொருள். क्योंकि ये एक बहुत ही बुरी चीज है அவனுடைய பிள்ளையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் इसीलिए हमें क्या करना है நாம் தண்டியாமல் விடக்கூடாது. अपने बच्चों को ताड़ना दिए बिना नहीं रहना है மதியங்கள் ஒட்டி இருக்குமா. क्योंकि उनके अंदर कुछ मूर्ता होती है தண்டனையின் பிரம்பதை அகற்றும் என்று வாசிக்கிறோம். इसीलिए छड़ी से बच्चों को ताड़ना देना है करके लिखा गया है ஒரு பெற்றோர் அந்த பிரம்பை கையாளாமல் இருக்கிறார்களோ इसीलिए जो माता पिता अपने लकड़ी का अपने बच्चों पर इस्तेमाल नहीं करते ताड़ना देने के लिए விரோதிகள் என்பதை மறந்து விடக்கூடாது. वैसे माता पिता अपने बच्चों की विरोधी है करके नहीं भूलना அதே है நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கும் பொழுது नीति वचन के 13वां अध्याय के 24वें वचन को पढ़ते समय பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறானாம். जो छड़ी नहीं चला था वो अपने बच्चों का बहरी है. बच्चे से जो प्रेम रखता है यथन से हालेलुया हालेलुया करंगे उधर हालेलुया சொல்லுவோமா. अपने हाथों को उठाकर हालेलुया कहेंगे हालेलुया. அப்ப இந்த பிரம்பை கையாடாதவன் जो छड़ी का इस्तेमाल नहीं करते மகளை பகைக்கிறார். वो अपने बच्चों से भेद रखते हैं உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே முதல் சத்துருக்களாய் மாறி तो விடுகிறீர்கள். इसका मतलब यह है कि अपने बच्चों के पहले विरोधी तो आप खुद बन जाते हो பிள்ளையை நேசிக்கிறவர்கள் परंतु जो अपने बच्चों से प्रेम करते हैं जो प्रेम करते हैं ஏற்கனவே அவர்களை சிட்சிக்க பழகிவிட்டார். वो यत्न से उनको शिक्षा देता है சர்ச் வீட்ல எப்படி இருக்கணும், घर में ऐसा रहना है சர்ச்சில் வந்தா எப்படி यदि இருக்கணும், हम चर्च में हैं तो ऐसा रहना ஸ்கூல்ல है போனா எப்படி இருக்கணும், स्कूल जाने पर हमें என்பது कैसा रहना है சிறு பிராயத்திலிருந்தே சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அந்த விதைகள் உள்ளத்துல போடப்படும் ये பொழுது सारी आदतों को बचपन से ही उनके मन में बीज के रूप में डाल देना है ஒவ்வொரு இடத்துல போந்து பிள்ளைகள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் और கொள்கிறார்கள். जब कभी वो किसी जगह पर जाए तो बच्चे अपने आप की रक्षा करने लगेंगे हालेलुया. அப்ப இந்த பிள்ளைகளை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். तो इन बच्चों को हमें कमा लेना है பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் சத்துருக்களாய் மாறக்கூடாது. और अपने बच्चों के लिए अपने माँ बाप जो है उनकी विरोधी नहीं बनना है நீங்கள் பிள்ளைகளை ரொம்ப லாட் பண்ணுறீங்களோ जितना आप अपने बच्चों को लाड दोगे ஒரு குடும்பத்தை தெரியும், ஒரு குடும்பத்தை தெரியும், एक परिवार को मैं जानता हूँ ஒரு பையன் ஒரு பிள்ளையும் एक लड़का और एक लड़की उनका है பையனை वो बेटे को தகப்பன் தூக்கி தூக்கி பெரிய அவன் 8-10 கிளாஸ் படிக்கிற டைம்ல கூட वो 10 में पढ़ते समय में भी मेरा बेटा बेटा करके उठा தூக்கி தூக்கி ரொம்ப செல்லம் கொடுத்தாரு. इस प्रकार मेरा बेटा है करके बहुत लाड देते थे. சோ நான் சொன்னேன் இது இப்ப அவன் சின்ன பையன் இல்ல, मैंने कहा कि अब तो वो छोटा लड़का नहीं, சரி कंट्रोल நடத்துங்க, अब थोड़ा सा उसको ताड़ना देकर नियंत्रण में चलाओ. हालेलुया हालेलुया. சோதரம் ஆனால் लेकिन பையன் வளர்த்தாரு, भाई मैं लड़का लड़का है करके उन्होंने बढ़ाया. 10 क्लास परीक्षा वरने நேரத்துல फिर जब 10वीं कक्षा की जब परीक्षा आई स्कूल के कामौंडல ஏறி சாடி स्कूल के कंपाउंड में चढ़कर कूदकर क्वेश्चन पेपर திருன ஒரு கேஸ்ல மாட்டி क्वेश्चन पेपर है उसको चुराने वाले केस में वो फंस गया. उसको जेल போண்டியா, उसके बाद उसे जेल में डालना पड़ा. पुलिस कंप्लेंट ஆனது, उसके ऊपर पुलिस कंप्लेन हुआ. அதுக்கு அப்புறம் பல
பிரச்சனைகள், उसके बाद में बहुत सारी समस्या, ரொம்ப செல்லம் கொடுக்க கூடாது, बहुत लाड भी नहीं देना है, அன்பு கூற வேண்டும், प्रेम तो करना है, ஆனா தண்டிக்க இடத்துல தண்டிக்க வேண்டும். लेकिन जहाँ पे ताड़ना देना है वहाँ पे ताड़ना भी देना है. உட்காரணும் சொல்றது உட்காரணும், और यदि हम उसको बैठने के लिए कहे तो वो बैठना है, आने के लिए कहे तो आना है, போகணும் சொன்னா போகணும், जाने के लिए कहे तो இதை जाना है, செய்யணும் செய்யணும். ये करने के लिए कहे तो அந்த वो करना है. அளவுக்கு அன்பினால் பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே வளர்த்து உருவாக்கப்பட வேண்டும். इस प्रकार अपने बच्चों को बचपन से ही हमें बढ़ाना அப்படி है. செய்யும் பொழுது ऐसे करने पर கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். आखिरी एक वचन को हम पढ़ेंगे. நீதிமொழி 23:14 வாசிக்கும் பொழுது, नीति वचन के 23वें अध्याय के 14वें वचन पढ़ते समय, நீ பிறப்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. அல்ல छड़ी से मारकर उसका प्राण अधोलोक से बचाएगा. हालेलुया. अब அடுத்து பிறப்பை நாம் ஏன் கையாள வேண்டும் என்று சொன்னால், और हम छड़ी का इस्तेमाल बच्चों पर क्यों करना है? நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது போல, क्योंकि जिस प्रकार हमारे अंदर एक आत्मा குழந்தைகளுக்குள்ளே है, ஒரு ஆத்மா இருக்கிறது அல்லவா, उन बच्चों के अंदर भी आत्मा है, பிள்ளைகளும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் और ये அல்லவா? बच्चे भी अनंत जीवन को पाना है. हालेलुया. हालेलुया. அவருடைய ஆத்மாவை और उनकी आत्मा को பாதாளத்துக்கு தப்புவிப்பாய். अधोलोक से हम बचाएंगे. பாதாளம் நரகம், अधोलोक का मतलब है नर्क, bottomless pit. जिसका कोई निचला भाग नहीं, इस प्रकार का एक गड्ढा है. எவ்வளவுதான் போட்டாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்கும், जितना भी उसमें भरोगे उतना वो भरता ही जाएगा, வேண்டாம்னு சொல்லவே செய்யாது. और वो ना करके कभी नहीं कहेगा. வேதனை நிறைந்த இடம், वो दुख से भरा हुआ एक जगह है, அழுகையும் கண்ணீரும் நிறைந்த இடம். वो आंसुओं की एक तराई है. हालेलुया. हालेलुया. சோத்ரம். அப்படிப்பட்ட பாதாளத்திற்கு, उस प्रकार के एक पाताल के लिए, நரகத்துக்கு, அக்கினி கடலுக்கும், नर्क और आग की झील से, அழுகையும் பற்கடிப்பானது இடத்திலிருந்து दांत पीसने वाली और आंसुओं की उस நம்முடைய जगह से பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். हमारे बच्चों की रक्षा किया जाना है. பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் செய்து वो बच्चे परमेश्वर की इच्छा कर कर ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் வளர்க்கப்பட परमेश्वर के राज्य के योग्य बच्चे बनना है. நம்முடைய ஒரே நோக்கம், और हमारी एक ही मकसद, ரட்சிக்கப்பட்ட நோக்கம், उद्धार पाने वाली இந்த मकसद, விசுவாசத்துல வந்தருடைய நோக்கம், विश्वास में जो है उनका मकसद, தேவன் தந்த பெரிய வாக்குத்தத்தம், परमेश्वर ने दी हुई बड़ी प्रतिज्ञा, நித்திய ஜீவன். वो है अनंत जीवन. हालेलुया. हालेलुया. அந்த நித்திய ஜீவனை वो अनंत जीवन को நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें भी पाना है, பிள்ளைகளும் அதற்கு ஆயத்தமாக்கப்பட और வேண்டும். हमारे बच्चे भी उसके लिए तैयार किए जाना है. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்முடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டும். अधोलोक की सामर्थ्य से हमारे बच्चे बचाए जाना है. சில குடும்பங்களிலே कुछ परिवारों में பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது जब वो छोटे रहने पर ही அம்மா அப்பா சொல்ற அப்படியே கேட்பாங்க. माता पिता कहने वाली सारी बातों की आज्ञा கொஞ்சம் मानते हैं. வளர்ந்ததுக்கு அப்புறம் जब वो थोड़े से बढ़ जाए, அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறி விடுகிறது. अपने आप उनकी जो लाइफ स्टाइल है वो बदल जाती है. நம்முடைய பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் அப்படி மாறக்கூடாது. हमारे लेकिन परमेश्वर के बच्चे हमारे जीवन में इस प्रकार जीवन की रीति बदलना नहीं ஒரு है, தெய்வ பக்தியுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளோட வளர்ந்து परंतु परमेश्वर की भक्ति मानने वाले एक बच्चे के रूप में हमारे बच्चों का पालन पोषण करना है. பிள்ளைகள் வளர வேண்டும். परमेश्वर की इच्छा करने वाले बच्चे बनना है. நாம் ரொம்ப உத்தரவாதம் பண்ண வேண்டும். हम ज्यादा इस प्रकार अपने जिम्मेदारी से काम को करना है. हालेलुया. அப்படியாய் இந்த பிள்ளை தேவனுடைய சித்தத்திலே வளர்த்து कैसे भी परमेश्वर की इच्छा में इन्हें बढ़ाकर பாதாளத்தின் வல்லமைக்கு இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும். अधोलोक की सामर्थ्य से हमारे बच्चों की रक्षा करना இதிலே है. ரொம்ப வெளிப்பா இருக்க வேண்டும். इसीलिए हमें इस बात में बहुत सचेत रहना है. பிள்ளைகளை கர்த்தர் கிருபையா நமக்கு और தந்திருக்கிறார். बच्चों को परमेश्वर ने अपने अनुग्रह से हमें दिए हैं. எத்தனை பேருக்கு இந்த பிள்ளைகள் வந்து ஒரு பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். कितने लोगों के पास बच्चों की सौभाग्यता ना होने पर भी, ஹalleluya, हालेलुया, ஆண்டவரே ஒரு பிள்ளை தந்திரனுக்கு பாக்கியவான். परमेश्वर ने हमें बच्चे दिए हैं इसलिए அப்படி धन्य அந்த ஒரு है. குறைவோடு யார் இங்க இருப்பீர்கள் என்று சொன்னால், यदि इस प्रकार के बच्चा ना है, इस प्रकार की அப்படிப்பட்ட कमियों के साथ कोई है तो நன்மையை அவர்கள் கட்டளையிடும் பண்ண ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். ये हमें एक दूसरे के लिए प्रार्थना करना है कि ताकि वो भी सौभाग्यता को पा सके. ஹalleluya, हालेलुया. பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும். और हमारे बच्चों को परमेश्वर के लिए हमें बढ़ाना கர்த்தருடைய है. சிட்சையிலும் போதலிலும் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். परमेश्वर की ताड़ना में और परमेश्वर की शिक्षा में इन्हें बढ़ाना है. ஊழியக்காரருடைய கண்டிப்பில் இந்த பிள்ளைகள் வளர வேண்டும். और सेवक की ताड़ना के साथ में बच्चों को बढ़ाना है. பிள்ளைகள் ஊழியரோட பிள்ளைகளை ஒரு கொட்டு ஒரு தட்டு ஒரு அடி என்ன கொடுத்தா கூட பேரண்ட்ஸ் அதை பெருசா எடுக்க கூடாது. सेवक जो है बच्चों को मारने पर उनके माता पिता जो है इन बात को बुरा नहीं लगाना है. हालेलुया. हालेलुया. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், जिस प्रकार भजनकार ने कहा, நீதிமான் என்னை தயவாய் குட்டி धर्मी मुझे मारे तो அவனை கடிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். उनकी ताड़ना मुझ पर होने पाए करके कहा. என் பிள்ளை ஏன் அடிச்சேன்னு கேட்க கூடாது. इसलिए सेवक के पास आकर ये नहीं पूछना कि मेरे बच्चों को आपने क्यों मारा. ஊழியர்கள் பிள்ளைகளை ரொம்ப அடிப்பாங்க. और
நம்முடைய ஊழியத்துல हमारी जो सेवकाई है इसमें बच्चों को बहुत मारते हैं। பிள்ளைகளை சேட்டை பண்ணா அடிப்பாங்க, बच्चे धमाल करे तो उन्हें मारते हैं। ஊழியக்காரங்க கையில ஒரு பெரும்பு கம்பு வச்சிருப்பாங்க, और सेवक भी अपने हाथ में एक छड़ी रखते हैं। இங்க கம்பு இல்லன்னு நினைக்கிறேன், यहाँ पे तो नहीं है, நான் ஒரு கம்பு வச்சிருக்கேங்க। लेकिन मैंने रखा है। ஹalleluya। இந்த பிள்ளை ட்ரம்ஸ் அடிக்கிறதா ஒரு குச்சி, बच्चे जो है ड्रम्स बजाते ना, वो लकड़ी, एक பிளாஸ்டிக்ல கம்பு, वो प्लास्टिक का होता है। முன்னாலே நான் ரொம்ப அடிப்பேன், मैं भी मारता हूँ, ஆனா இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன்। लेकिन अभी मैंने छोड़ दिया। ஹalleluya ஹalleluya। நீங்க தப்பா நினைக்கிறேன்। ஹalleluya। சோதரா, எப்படி பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டும், अपने बच्चों को हमें ठीक करना है, உட்கார வைக்க வேண்டும் சரியாக, सही से बैठाना है। ஹalleluya हालेलुया। நம்மளோடு பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், हमारे साथ मिलकर हमारे बच्चे भी परमेश्वर की आराधना करना है, हमारे बच्चे परमेश्वर की इच्छा करना है। ஹalleluya हालेलुया। அதற்கு அந்த பிள்ளைகளை தெய்வ பக்தியில் வளர்க்கும்படியாக इसीलिए परमेश्वर की भक्ति के साथ में हमारे बच्चों का पालन पोषण பெற்றோர்களுடைய करने में, தேவ கிருபையின் தெய்வீக ஞானத்தின் தரும்படியாக माता पिता को परमेश्वर ईश्वरीय ज्ञान देने के लिए, இந்த பிள்ளைகள் வளர்ந்து குடும்பத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளை ये வளரத்தக்க बच्चे बढ़कर अपने परिवार के लिए, कलीसिया के लिए, समाज के लिए और एक अच्छे गवाही बनकर बढ़ने के लिए, பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம் நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாக बच्चों को अच्छा सुख तंदुरुस्ती शरीर में देने के लिए, படிக்கிற காலங்களில் உள்ள பிள்ளைகள் நன்றாக படிக்கிற நல்ல ஞானத்தை தரும்படியாக, पढ़ाई करने के समय में पढ़ने की अच्छी परमेश्वर ज्ञान देने के நல்ல लिए, சரீர வளர்ச்சியை தரும்படியாக, अच्छी शरीर की बढ़ोतरी देने के लिए, எல்லா வியாதிகள் ஆபத்தில் தீவிர பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து விலக்கி பாதுகாக்கும்படியாக, सारी बीमारी और हानि से परमेश्वर इनकी रक्षा कर इन्हें बचाकर संभाल कर रखने के இதிலே लिए, சில பிள்ளைகள் வளர்ந்து தேவ சித்தம் சில பிள்ளைகளாக, और इसी में से कुछ बच्चे बढ़कर परमेश्वर की इच्छा करने वाले சில बनकर, பிள்ளைகள் நல்ல படித்து உயர்ந்த அந்தஸ்திலே நல்ல உயர்ந்த பொசிஷனில் உயர்த்தப்படத்தக்கதா, कुछ बच्चे पढ़कर अच्छे पोजीशन में बढ़ने के लिए, சோ இந்த பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும், परमेश्वर की अभिषेक इन बच्चों पर தேவ उंडेला கிருபை जाना இந்த है, பிள்ளைகள் மேல் இறங்கி வர வேண்டும், परमेश्वर के अनुग्रह इन बच्चों पर उंडेला जाना அதுக்கு है। நீங்கள் நன்றாக ஜெபிக்க வேண்டும்। इसीलिए आप लोगों को इन बच्चों के लिए अच्छे से प्रार्थना करना है। ஹalleluya हालेलुया। சொல்லப்பட்ட வார்த்தைகளை பெற்றோர்கள் கவனித்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன்। मैंने कही हुई सारी बातों को माता पिता सुनकर और विश्वास कर उसे करना भी है। டெடிகேட் பண்ற பேரண்ட்ஸ் மாத்திரம் அல்ல, டெடிகேட் हाँ, பண்ற प्रतिष्ठा करने वाले माता पिता सिर्फ नहीं, பிள்ளைகள் உள்ள எல்லா பெற்றோருமே, परंतु जिन किसी के पास बच्चे, सारे माता पिता के लिए, எல்லாரும் இந்த வசனத்துக்கு கொஞ்சம் செவி கொடுக்க आप सब लोग इस वचन के लिए ध्यान देना है, इसका पालन करना जरूरी है, கவனத்தில் கொள்ள வேண்டும்। इस बात को ध्यान देना जरूरी है। செய்வீர்கள் என்றால் ऐसा यदि आप करोगे तो பிள்ளைகள் வளர்ந்து बच्चे जब बड़े हो जाए உங்களை சந்தோஷப்படுத்தும்। वो आपको आनंद देंगे। நிறைய வசனங்கள் இருக்கிறது, बहुत सारे वचन तो है, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி முடிக்கிறேன்। सिर्फ एक वचन पढ़कर हम समाप्त करेंगे। 31 அதிகாரம் नीति वचन की 31वां अध्याय, அதோட கடைசியில் ஒரு வசனத்தை வாசி, उसके आखिरी वचन को पढ़िएगा। ஒரு ஞானமுள்ள பிள்ளையை பெற்று தாய் சந்தோஷப்படுகிறாளாம்। ஹalleluya। பிள்ளைகள் எழும்பி கடைசி நாட்களில் நீதிமொழிகள் 31 அதிகாரம் அதோட 28வது வசனம், அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியம் என்பார்களாம், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான்। ஹalleluya हालेलुया। படிங்க। उठ उठ कर उसको धन्य कहते हैं, उसके पति भी उठकर उसकी ऐसी ही प्रशंसा करता है। बहुत सी स्त्रियों ने अच्छे अच्छे काम तो किए हैं, तो सबों में श्रेष्ठ है। हालेलुया हालेलुया। பிள்ளைகளை நடத்துடைய வழியில் நடத்தும் பொழுது, तो बच्चों को चलने वाले मार्ग में जब हम चलाए तो பிள்ளைகள் வளர்ந்து वो बच्चे बढ़कर தன்னை வளர்த்த தாயை புகழுகிறார்கள்। उनको बढ़ाने वाले माता की वो प्रतिष्ठा करते हैं। இப்படி ஒரு நல்ல ஒரு தாய் எனக்கு इतनी एक अच्छी माता परमेश्वर ने ஒரு मुझे दी தகப்பனை है, எனக்கு தந்தீர் इतने एक अच्छे पिता को என்று परमेश्वर அந்த ने मुझे பிள்ளைகள் दिए है। வளர்ந்து इस प्रकार बच्चे बढ़कर நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்படும் பொழுது, एक ऊंचे स्थान में जब वो ऊंचे किए जाते हैं, ஒரு தாய் தகப்பனுக்காக கர்த்தர் நன்றி சொல்லுகிறார்। वो अपने माता पिता के लिए परमेश्वर को धन्यवाद कहते हैं। என் அம்மாவை போல யாரும் இல்ல, मेरे माता के समान कोई नहीं, ஐயா அப்பாவை போல யாரும் இல்ல, मेरे पिता के समान
समान कोई नहीं। அப்படி இந்த பிள்ளைகள் நாளை உங்களை வாழ்த்த வேண்டும். इस प्रकार आपके बच्चे कल उठकर उंगले आपके लिए पुगला आपकी प्रशंसा करना है। ஹalleluya. हालेलुया। அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திலே தங்க வேண்டும். इस प्रकार की एक आशीष आपके परिवार में ठहरना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. परमेश्वर आपकी इस बात में सहायता करे। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் இந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு எழும்பலாம். अभी बच्चों को எடுத்துட்டு எழும்பி आप लेकर खड़े हो सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். முதலாவதாக ஒரு பிள்ளையை நாம் டெடிகேட் பண்ணுவோம். सबसे पहले एक बच्चे की हम प्रतिष्ठा करेंगे। குழந்தையுடைய தகப்பனுடைய பிரமோத் பாய். उसके पिता का नाम है भाई प्रमोद। அவருடைய தாயுடைய பெயர் उनकी माता का नाम பூஜா. पूजा। அவங்க ஏற்கனவே ஒரு மூத்த மகன் இருக்கான். उनका पहले से ही एक लड़का भी है, बड़ा लड़का அன்கிட். अंकित। அப்ப இரண்டாவதாக ஆண்டவர் இரண்டாவது ஒரு மகளையும் கொடுத்திருக்கிறார். और दूसरा एक लड़की भी परमेश्वर ने उन्हें दिए हैं, சஞ்சிதா. संचिता। அப்ப ஒரு முதல்ல ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான். उनका पहला एक लड़का है, இரண்டாவது ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள். दूसरी एक बेटी है, மூன்றாவது ஒரு பெண் குழந்தைக்கு தந்திருக்கிறார். और ये तीसरा बच्चा है जो बेटी है उनकी। ஸ்தோத்திரம். ஹalleluya. इसको निकालना है। ग्रेस. स्तोत्रम. इस बच्ची भाई प्रमोद भाई के लिए प्रभु ने दिया हुआ, प्रमोद भाई और पूजा बहन के लिए प्रभु ने दिया हुआ इस बच्चे के लिए हम मिलकर प्रभु को धन्यवाद करेंगे। इस बच्चे माँ के गर्भ में उत्पन्न उसी दिन से लेकर एक इंसान पर उसे जन्म पाने तक प्रभु उसको संभाल के अब तक प्रभु उस बच्चे को संभालता है। अच्छे शरीर में तंदुरुस्ती, ताकत, बल और आरोग्य दिया है। और इस बच्ची को परमेश्वर अच्छे तंदुरुस्ती, ताकत, बल और आरोग्य देकर हर प्रकार बीमारी, बुराई, दुख, दर्द, तकलीफ से बचाकर प्रभु की दया और अनुग्रह में ये बच्चे बढ़ने में प्रभु कृपा दे, अनुग्रह दे करके मिलकर हम प्रभु को धन्यवाद करेंगे। हम प्रभु यीशु मसीह के नाम से इस बच्ची को पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम से ग्रेस करके नाम रखता हूं। ग्रेसी, परमेश्वर तुम्हारे साथ रहेगा। अनुग्रह से भरा हुआ प्रेमी परमेश्वर, इस बच्ची ग्रेसी के लिए धन्यवाद। इस प्यारे परिवार में तीसरी बेटी की तौर से हालेलुया अपनी इस बच्ची को यीशु मसीह के नाम से आशीष करो। आपका अनुग्रह, आपकी कृपा इस बच्चों के ऊपर हमेशा हमेशा बनाए रखे। हर प्रकार बीमार, विपत्तियां, दुर्घटना, हर मुसीबतों से बच्चे को बचाते, हर प्रकार डर से बचाते। इस बच्चे को और भी तंदुरुस्ती, आरोग्य देकर प्रभु यीशु आपकी दया में इस बच्चे बढ़ने पाए। प्रभु आशीष कर, अनुग्रह साथ रहे, यीशु के नाम से प्यारे पिता। சகோதரன் ஆபிரகாம், சகோதரி அன்னாளுக்கு கர்த்தர் மூத்த குழந்தையாக இந்த குழந்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த குழந்தையை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். हिंदी में स्तोत्रम. इस बच्चे जिस पर गर्भ में उत्पन्न हुआ उस दिन से लेकर अभी एक इंसान की तरह जन्म पाने तक परमेश्वर बच्ची के साथ रहकर इन्हें हर एक प्रकार के दुख, दर्द और तकलीफ से बचाते, अब तक संभाला और भी संभाले और भी अनुग्रह साथ रह करके मिलकर हम प्रभु को धन्यवाद करेंगे। इस बच्चे को हमेशा अनुग्रह बनाए रह करके प्रभु धन्यवाद करेंगे। बच्ची को पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम से जनोवा करके नाम रखते हैं। जनोवा, परमेश्वर तुम्हारे साथ रहे। अनुग्रह से भरा हुआ प्रभु यीशु, इस बच्ची जनोवा के लिए हम आपको धन्यवाद करते हैं। यीशु मसीह के नाम से इस बच्ची को आशीष कर,
पवित्र कर, बच्चे को शरीर में तंदुरुस्ती, ताकत, बल और आरोग्य दे। आपकी दया और अनुग्रह में बढ़ने पाए प्रभु। ये बच्चे बड़े होकर प्रभु आपकी महिमा करने वाले एक विशेष अभिषेक और सामर्थ के साथ इस बच्चे को भरकर अब चलाने के लिए प्रभु हम प्रार्थना करते हैं। आशीष करो, माता पिता को भी तूने आशीष करो, और उस बच्चों को पढ़ाने के लिए जो प्रकार की कृपा और अनुग्रह चाहिए सब भरपूर देकर बच्चों को भी अच्छा प्रभु स्तोत्र स्तोत्र अच्छे पोजीशन में बच्चों को खड़ा करने के लिए प्रार्थना से बढ़ाने में तूने मदद कर। आशीष कर प्रभु, आशीष कर, यीशु के नाम से प्यारे पिता, आमीन। प्रेज द लॉर्ड। सहोदरन भाई अलेक्स के लिए, अलेक्जेंडर और उनकी बहन रूबी के लिए प्रभु ने दिया हुआ इस प्यारे बच्चे के लिए हम प्रभु को धन्यवाद करेंगे। जिस इस बच्चे इसके बाग के कोख में उत्पन्न उसी समय से लेकर इंसान बन इस दुनिया में जन्म पाने तक परमेश्वर उस बच्चे के साथ रहकर बच्चे को संभाल कर आशीष किया है। इसलिए मिलकर प्रभु को धन्यवाद करेंगे। और भी प्रभु का विशेष अनुग्रह, प्रभु की कृपा इस बच्चे के ऊपर रखकर बच्चे को प्रभु संभालने के लिए मिलकर हम प्रभु को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद। इस बच्चे को पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम से जेनिस करके नाम रखते हैं। जेनिस, परमेश्वर तुम्हारे साथ रहे। अनुग्रह से भरा हुआ प्रिय यीशु, इस बच्चे जेनिस के लिए हम आपको धन्यवाद करते हैं। जेनिस, प्रभु तुम्हारे साथ रहे। प्रभु तुझे तंदुरुस्ती, आरोग्य, दीर्घायु दे। तूने हर परीक्षाओं से, हर तकलीफ से बचाए, प्रभु के दया में बढ़ने पाए। आशीष कर, यीशु के नाम से प्यारे पिता, आमीन। Okay, good. ತರುಂಬೋದು ಅಮ್ಮಗೆಲ್ಲ ತರೋಣ, ತರುಂಬೋದು ತಿರುಪತಿ ತರುವುದು ಅಪ್ಪ ಗಿಡ ತರೋಣ. அருமையான பிரதர் எடிசன் ஜான் வேதநாயகம் அவர்களுக்கும் சகோதரி மெர்சி ஏஞ்சலுக்கும் கத்திருந்த பிள்ளை தந்த அன்புகாய் எல்லாரும் கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इस बच्चे जब उत्पन्न मां के पेट में उत्पन्न उसी समय से लेकर एक इंसान की तौर से जन्म पाकर आने तक परमेश्वर बच्चों के संग रहकर बच्चों को संभाला, बच्चों को आशीष किया। अब तक अच्छे तंदुरुस्ती, आरोग्यता के साथ संभालते आ रहा है। इसलिए मिलकर प्रभु को धन्यवाद करेंगे। और भी प्रभु का कृपा, प्रभु का अनुग्रह, प्रभु का आशीष इस बच्ची के साथ रहने के, बच्चे बेटा के साथ रहने के लिए ये बच्चे बड़े होकर परमेश्वर की महिमा करने वाले, प्रभु का अनुग्रह को प्रकट करने वाले, माँ बाप के लिए बड़ी खुशी देने वाले बच्चे बनकर प्रभु आशीषों के साथ बढ़ने में प्रभु कृपा दे करके प्रभु धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद। इस प्रभु यीशु मसीह के नाम से और इस बच्चे को गिब्सन करके नाम रखकर इसको मैं डेडिकेट करता हूं। गिब्सन, पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम से गिब्सन करके नाम रखता हूं। गिब्सन, परमेश्वर तुम्हारा साथ रहे। अनुग्रह से भरा हुआ प्रेमी परमेश्वर इस प्यारे बच्चे गिब्सन को आपकी हाथों में सौंपता हूं। इस बच्चे को शरीर में तंदुरुस्ती, ताकत और बल दे। अब तक संभाला और भी संभाल, और भी आशीष दे, और भी प्रभु का अनुग्रह, प्रभु का सौंदर्य आशीष बच्चों के साथ रहे प्रभु। हालेलुया। इस बच्चे बड़े होकर माँ बाप के नाम को रोशन करने वाले, हालेलुया, आपका नाम की बढ़ाई करने वाले बच्चे बन आपकी दया में बढ़ने के लिए, आपकी आशीषों के साथ आगे बढ़ने में बच्चे को मदद करना प्रभु। आशीष करो, पूरा परिवार को आशीष दे। यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन, हालेलुया।
Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. உமக்கு நன்றி. உலவரகமதுரா சக்கந்தலாடுகிறேன். धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे. ताली बजा के. उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा. उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे. मांगने से ज्यादा मिला मुझे. आभारी हूँ प्रभु मैं. मांगने से ज्यादा मिला मुझे. आभारी हूँ प्रभु मैं. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा हे यीशु मेरे खुदा. उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆராதனை முடிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. अभी आराधना खत्म होने का समय आया है, நான் ஒரு சில நிமிஷம் மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். लेकिन मैं कुछ मिनट लेना चाहता हूँ. சோ தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபத்தோடு காணப்படுவோம். लगातार हम प्रार्थना के साथ रहेंगे. கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर निश्चय हमें आशीष ஒரு करेंगे. வேத பகுதி நாம் வாசிக்கலாம். एक शास्त्र की भाग को हम पढ़ेंगे. யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार का पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय அவருடைய 5-6 வசனத்தை வாசிக்கலாம். उसका 5 और 6 वचन हम पढ़ेंगे. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்தவனை இயேசு கண்டு வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். போதும் போதும் போதும். அந்த 5 ஆரம்பத்து வாசிங்க. 5 और 6 हिंदी में पढ़ेंगे. वहां एक मनुष्य था 38 वर्ष से बीमारी से पड़ा था. यीशु ने उसे पड़ा हुआ देखकर ये जानकर कि वो बहुत दिन से इस दशा में पड़ा है, उससे पूछा
क्या तू चंगा होना चाहता है? हालेलुया। हालेलुया। இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிறார். यहाँ पर यीशु एक व्यक्ति से मुलाकात करते हैं। அவன் நீண்ட நாட்களாகவே ஒரு பெரிய வேதை ஒரு கஷ்டத்துக்குள்ளே காணப்படுகிறான். और ये मनुष्य लंबे समय से एक पीड़ा में पड़ा था। ஒரு கேள்விக்குறியோடு இயேசு அவனை சந்திக்கிறார். और एक सवाल के साथ यीशु उससे मुलाकात किया। இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், और यीशु उसे देखकर पूछा, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? क्या तू चंगा होना चाहता है? இயேசு கேட்காமலே அவர் சுகம் கொடுக்க முடியும். यीशु पूछे बिगर चंगा कर सकता था, ஆனால் அவன் அதற்கு விருப்பமுள்ளவனாய் காணப்படுகிறானா? लेकिन वो उसके लिए वो चाहत वाला होता है क्या? இன்றைக்கு அநேகருக்கு இன்றைக்கு சிலருக்கு சிலர் நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார்கள். आज कुछ लोग अच्छे जीवन को चाहते हैं, சிலருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார்கள். कुछ लोगों को अच्छा जीवन देना चाहते हैं, ஆனால் அவருடைய பிச்சை எடுக்கிற அந்த தொழிலையோ, लेकिन उनका जो भिखारी का जो धंधा है இன்னும் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொழில்களையோ या फिर और कोई छोटी छोटी धंधे हैं, விட்டு விட்டு வர மனமற்றவர்களாக उसे छोड़ने का मन नहीं है। அவங்களுக்கு எவ்வளவுதான் வசதிகள் செய்து கொடுத்தாலும் कितना भी उनके लिए सुविधाएं उपलब्ध करे, பழைய தொழில் வேலைகளை விடாமல் இருக்கிறார்கள். लेकिन वो पुराना काम को वो छोड़ते नहीं அது है। ஒரு பக்கம் இருக்கட்டும். वो एक बाजू से है, இந்த மனிதனை பற்றி பார்க்கும் பொழுது लेकिन इस व्यक्ति के बारे में हम देखते हैं ஒரு குறிப்பிட்ட சில காலங்கள் மாத்திரம் அல்ல, कुछ नियुक्त समय के लिए सिर्फ नहीं, 38 வருஷ காலமாக 38 साल से இப்படிப்பட்ட ஒரு வியாதினால் பீடிக்கப்பட்டவனாக इस प्रकार की बीमारी में झगड़े हुए, எனக்கு ஒரு விடியல் வரும் என்று சொல்லி, मुझे एक छुटकारा मिलेगी करके, எனக்கு ஒரு நல்ல நாள் வரும் என்று சொல்லி, मेरे लिए एक अच्छा दिन आएगा सोचकर, நான் இந்த குளத்திலிருந்து குளத்து கரை விட்டு போகக்கூடிய நாள் வரும் என்று சொல்லி, मुझे इस कुंड को छोड़कर बाहर जाने का एक दिन आएगा மிகுந்த करके, ஆவலோடு எதிர்பார்ப்போடும் बहुत ही चाहत और अपेक्षा के साथ காத்திருக்கிற நம்ம இங்கே பார்க்கிறோம். वो इंतजार करते हुए हम देख सकते हैं। அவன் 32 வருடங்கள் காத்திருக்கிறான் பாருங்க. 38 साल से वो इंतजार कर रहा है। சிலருக்கு ஒரே நாள்ல ஜெபித்த உடனே ஒரு அற்புதம் நடக்கும். कुछ लोगों को एक दिन में प्रार्थना करने से तुरंत चमत्कार होता है, ஒரு ரெண்டு முறை மூன்று முறை ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடந்துவிடும். कुछ लोगों को दो बार या 3 बार प्रार्थना करने से चमत्कार होता है, சிலருக்கு சில வாரங்கள் சில மாதங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. कुछ लोगों के लिए कुछ हफ्ते कुछ महीने के लिए प्रार्थना சில करना है, மாதங்கள் அவர்கள் ஜெபித்த உடனே, कुछ हफ्ते के लिए प्रार्थना करने के சில बाद, வருடங்கள் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, कुछ सालों के लिए प्रार्थना करने के बाद ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். परमेश्वर बड़ा चमत्कार करते हैं। தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு செய்கிறார். जो कोई प्रभु की बाट जोते हैं उनके लिए प्रभु करता है। ஒரு தேவனுடைய பிள்ளை, एक परमेश्वर के व्यक्ति, நான் ரட்சிக்கப்பட்டவன், उद्धार पाया हूं, நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், मैं यीशु के लहू से धोया गया हूं, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், मैंने मसीह में बपतिस्मा लिया है, அபிஷேகத்தை பெற்றவன் मैंने अभिषेक पाया है, என்கிற ஒரு ஆவி அந்த நிச்சயத்தோடு ऐसा एक निश्चयता के साथ அவர்கள் தேவ சமூகத்திலே प्रभु के समूह में வருகிற சோதனை காலங்களிலே आने वाले परीक्षा के समय पर பரீட்சை விட்டு பயந்து விடாதபடி उस परीक्षा से ना डर कर அவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ये आपके साथ रहेंगे, ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், क्योंकि मैं प्रभु का बच्चा हूं அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, और वो अभिषेक मेरे நான் अंदर है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். मैं प्रभु से चुना हुआ एक बर्तन हूं, தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் प्रभु मेरे जीवन में जो भी करे நன்மைக்காகவே செய்வார் वो என்று சொல்லி, वो मेरी भलाई के लिए करता है அவர் करके, எவ்வளவுதான் நாட்கள் எடுத்தாலும் प्रभु भले ही उसको कितना भी दिन हो जाए, ஒரு தேவை சந்திக்கப்படும்படியாக, उसकी जरूरतें पूरी होने ஒரு के लिए, பிரச்சனை தீரும்படியாக, उसकी समस्या दूर होने के लिए, ஜெபங்கள் கேட்கப்படும்படியாக, उसकी प्रार्थना को सुनने के लिए, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக उसकी अपेक्षा की भलाई को पाने के தேவன் लिए குறிப்பிட்ட காலங்கள் எடுத்துக்கொள்ளுகிறார். कुछ नियुक्त समय को वो ले लेता है। ஒரு சில வாரங்களா இருக்கலாம், कुछ हफ्ते हो सकते ஒரு हैं, சில வாரங்களா இருக்கலாம், कुछ हफ्ते हो सकते சில हैं, மாதங்களா இருக்கலாம், कुछ महीने हो சில सकते हैं, வருடங்களா இருக்கலாம். कुछ साल हो सकते हैं। வேதத்திலே படிக்கும் பொழுது पवित्र शास्त्र में जो हम पढ़ते हैं, லாசரு மரித்து போன மூன்றாவது நாள் அவனை கர்த்தர் ஊரில் எழுப்பினார். लाजर मर के 3 दिन होने के बाद यीशु ने उसे जिलाया। மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். मरकुस 5वां अध्याय में एक स्त्री के बारे में हम पढ़ते हैं। 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியாய் காணப்பட்டார். वो 12 साल से रोगी बहने वाली एक அது स्त्री எவ்வளவு थी। கஷ்டமான ஒரு சூழ்நிலை. वो कितनी तकलीफ की बात है। அடுத்தபடி இன்னொரு ஸ்திரி பற்றி வாசிக்கிறோம். और एक स्त्री के बारे में हम पढ़ते हैं, 18 வருஷம் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தான்னு வாசிக்கிறோம். 18 साल से वो थोड़ी सी भी सीधा नहीं हो पाती थी, वो कुबड़ी थी। 3 நாட்கள் 3 दिन, 12 வருஷங்கள், 12 साल, 18 வருடங்கள், 18 साल, எல்லா விட அதிகமான ஒரு வேதனையான காலம் 38 வருடம். और सबसे ज्यादा वेदना उठाने वाला 38 साल वेदना ஒரு उठा। துயரமான சூழ்நிலையிலே ऐसे निश्चिता के समय எனக்கு पर ஒரு நல்ல நாள் வரும், मेरा कब एक अच्छा दिन आएगा, எனக்கு ஒரு விடியல் வரும், मेरे लिए एक सुबह होगी, எனக்கு ஆயுள் ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா? क्या कोई ना कोई एक दिन मेरे लिए अच्छा दिन आएगा? அவளோட 38
வருடங்களாக காத்திருக்கிறார். ऐसे वो 38 साल से इंतजार कर रहा है. இந்த வசனத்தின் ஆதார அடிப்படையிலே इस वचन के आधार में இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்று சொன்னால், यदि संदेश का एक शीर्षक देने जाऊं, காத்திருப்பதனால் கிடைக்கும் பலன்கள் या நன்மைகள். बाट जोने से मिलने वाली फल या प्रतिफल. காத்திருப்பதனால் கிடைக்கும் நன்மைகள். बाट जोने से मिलने वाली भलाई. எனக்கு காத்துல ஒருபோது வெட்கப்பட்டு போகலன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा जो कोई मेरा बाट जोता है वो कभी लज्जित नहीं होता है. வாரங்கள் எடுக்கலாம், हफ्ते हो सकते हैं, மாதங்கள் எடுக்கலாம், महीने हो सकते हैं, வருஷங்கள் எடுக்கலாம், साल बीत सकते हैं. குறிப்பிட்ட காலம் வரையிலேயும் नियुक्त समय तक நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக हम प्रभु के समूह में अर्पण कर कर தேவன் அனுமதிக்காமல், परमेश्वर की अनुमति के அவருடைய बिगर, சித்தமில்லாமல், उसकी इच्छा के बिगर வாழ்க்கையில் ஒன்று வராது என்று சொல்லி मेरे जीवन में कुछ அந்த नहीं होता है करके நிச்சயத்தை நமக்குள்ளே வளர்த்துக் கொண்டவர்களாக इस निश्चयता को हमारे अंदर बढ़ाते हुए எந்த சூழ்நிலை கதை மறத்தினாலும் कोई भी परिस्थिति में प्रभु मुझे भेजे பொறுமையை கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும். उसमें हम धीरज के साथ रहना. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே इस व्यक्ति के जीवन में அவன் எதிர்பாராத வேளையிலே उसने जब अपेक्षा नहीं किया वैसे समय पर அற்புதத்தை கர்த்தர் அவனுக்காக செய்கிறார். एक बड़ा चमत्कार यीशु ने उसके लिए किया. தேடி வந்து அவனுக்காக செய்கிறார். उसे ढूंढ कर आकर उसको चंगा किया. இந்த பகுதியிலிருந்து इस भाग में से 4 காரியத்தை சொல்ல வேண்டும் விரும்பினேன். 4 बातों को मैं कहना चाहता हूँ. அதுக்கு நேரம் இல்லை. उसके लिए समय नहीं है. அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு उन बातों को सिर्फ बोलकर ஒரு விஷயத்தை மட்டும் 2 சில வார்த்தைகளை சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். 1-2 मिनट में मैं उन बातों को कहना चाहता हूँ. முதலாவதாக என்னவென்று சொன்னால், उसके बाद वो क्या है, அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது तीसरा वचन जब हम पढ़ते हैं, ஏராளம் பேர் அங்கே காத்திருந்தார்கள். बहुत सारे लोग वहां पर इंतजार करते थे. அதிலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால், वहां पर कौन कौन था, குருடர்கள், और अंधे, சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள், முதலான வியாதிக்காரனை படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. हालेलुया. वहां पर कई प्रकार के बीमार, अंधे, लंगड़े और सूखे अंग वाले वहां पर पड़े हुए रहते थे. அப்ப முதலாவதாக பார்க்கும் பொழுது पहला जब हम देखते அவன் हैं, காத்து கொண்டிருக்கிறான். वे लोग वहां पर बाट जोते हैं. 38 வருஷம் ஆகிவிட்டது. 38 साल हो गया, ஆனாலும் தேவ அந்த இடத்தை விட்டு விலகாமல் இருக்கிறான். लेकिन उस जगह को उसने नहीं छोड़ा. ஒரு காத்திருப்பங்கே பார்க்கிறோம். इंतजार करने को हम देखते हैं. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது வாசிப்போம் என்று சொன்னால், दूसरा जब हम पढ़ते हैं, 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது छठा वचन जब हम पढ़ते हैं, படுத்திருந்தவர் இயேசு கண்டார் என்று வாசிக்கிறோம். उसे लेटे हुए दशा में यीशु ने देखा. இயேசுவின் பார்வை அவன் மேல் பட்டது. यीशु का नजर उस पर लगी. அவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். वो हमें देखने वाला प्रभु है. ஆகார் சொல்லுகிறாள், हाँ, ஆகார் சொல்லுகிறாள், अजीरा कहती है, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. आप मुझे देखने वाले प्रभु हो. இன்னும் ஆதாரம் சில வசனங்கள் இருக்கிறது. और भी आधार में कुछ वचन है, அதை படிப்புக்கு நேரம் இல்லை. उसे पढ़ने के लिए समय नहीं है. புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக तीसरा, அது 6வது வசனம் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. छठे वचन के आखिरी भाग में लिखा है, அவன் வெகு நாளா வியாதிஸ்தன் என்று அறிந்தார். वो लंबे समय से बीमार था, प्रभु जानता அவன் था. நம்மை காண்கிற தேவன், वो हमें देखने वाला प्रभु, நம்மை அறிகிற वो தேவன். हमें जानने वाला प्रभु है. அவரை போல யாரும் பார்க்க முடியாது. उसके समान कोई देख नहीं அவரை सकता, போல நம்ம யாரும் நம்மை அறிய முடியாது. उसके समान हमें कोई जान नहीं सकता. முதலாவது காத்து கொண்டிருக்கிறான். पहला वो इंतजार कर रहा है. இரண்டாவது இயேசுவின் பார்வைப்பட்ட மனிதனாய் காணப்படுகிறான். दूसरा यीशु का नजर उस पर लगा. மூன்றாவது இயேசுவால் அறியப்பட்டவனாய் காணப்படுகிறான். तीसरा यीशु उसको जानता था. நான்காவது ஒரு காரியத்தை வாசிப்போம் என்றால், चौथी बात को जब हम पढ़ते हैं, 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 7वां वचन जब हम पढ़ेंगे, துயரமான காரியத்தை அவன் சொல்லுகிறான். एक नीच बात को वो कहता है, வருந்தத்தக்க ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். एक दुख होने की बात को वो कहता है, ஒரு தன்மையை அவன் விளங்க பண்ணுகிறான். एक अकेलेपन को वो दर्शाता है, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு விளங்க பண்ணுகிறான். वो त्यागी की हुई बात को दर्शाता है. 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 7वां वचन पढ़ते हुए हम सुनेंगे, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடும்படிக்கு ஒருவரும் இல்லை. நான் போறதற்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. हालेलुया. मेरे पास कोई मनुष्य नहीं, जब पानी हिलाया जाए मुझे कुंड में उतारे, पर तुम्हें पहुंचते पहुंचते दूसरा मुझसे पहले उतर जाता है. हालेलुया. हालेलुया. சோத்ரு இங்கே ஒரு அங்கலாய்ப்பான ஒரு வார்த்தை, यहाँ पर एक दुख की बात, வேதனை நிறைந்த ஒரு வார்த்தை, वेदना से भरा हुआ बात, அவன் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு அனுபவம்.
वो त्यागा गया हुआ एक अनुभव, உதவியற்ற நிலைமையில காணப்படுற ஒரு அனுபவம். सहायता नहीं है वैसा अनुभव, காத்திருந்து காத்திருந்து बाट जोकर எப்படி ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு कैसे भी मुझे चंगाई मिलना है एक अपेक्षा के साथ, உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும் कोई मेरी सहायता करे या ना करे, எனக்கு உதவி செய்ய ஒருவர் வரமாட்டாரா क्या मेरी सहायता करने के लिए कोई नहीं आएगा, ஏங்கிக் கொண்டிருக்கிறான். ऐसे हाफ रहा है। திடீர்னு ஒரு அந்த குளத்தை தேவதூதன் வந்து கலக்குகிறார். अचानक स्वर्गदूत आकर उस कुंड को हिलाता है, யார் முதல்ல அந்த குளத்துல இறங்குகிறார்களோ जो कोई पहले उस कुंड में उतरता है, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தா भले ही कोई भी बीमारी हो, அந்த வியாதியில் அவர்கள் சுகமாக்கப்படுகிறார். उस बीमारी से चंगाई मिलती थी, எதிர்பார்த்து காணப்படுகிறார். वो अपेक्षा कर रहा है। ஹalleluya. हालेलुया। அப்ப அவன் சொல்லுகிறான், तो वो कहता है எனக்கென்று யாரும் இல்லை, मेरे लिए कोई नहीं है, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. मेरी सहायता करने वाला कोई नहीं है। ஹalleluya. நான் போகிறதுக்கு முன்ன இன்னொருவன் இறங்கி விடுகிறான். वो मैं जाने से पहले और कोई उतर जाता है அவன் சுகம் பெற்று செல்லுகிறான். और वो चंगाई पाके चला जाता है, நானும் அதை பார்த்து பார்த்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். और मैं उसको देख देख के दुखी होता हूँ। என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले प्यारे இந்த लोगों, பகல்வேளை தேவனுடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, इस दिन के समय प्रभु के वचन को सुनने वाले लोगों, வாழ்க்கையிலே கூட अनेகர் பலமுறை சொல்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். आपके जीवन में कहीं लोगों ने बोली हुई बात को मैं सुनता हूँ, நான் தனித்தவனாக தனித்தவளாக अकेले पुरुष या अकेले இந்த स्त्री வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். इस वेदना को मैं अनुभव कर रहा हूँ। இவருக்கு கண் இருக்குதா கண் இல்லையா, क्या तुम्हारा आंख है या नहीं है? வீட்டுல अनेகர் இருந்தாலும் ओ घर में बहुत सारे लोग हैं, ஆட்கள் இருந்தாலும் बहुत सारे लोग हैं, அந்த வீட்டுல அவருக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே, लेकिन उनकी सहायता के रूप में, அவர்களை விசாரிக்கக்கூடிய விதத்திலே उनकी सुधि लेने के रूप में, இல்லாமல் சிலர் அநேகர் தனித்து விடப்படுகிறார்கள். और कोई नहीं है इसलिए वो अकेले हो जाते हैं। அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறார்கள். बहुत सारे लोग का हाथ छोड़ा जाता है। ஒரு வீடுகளில் ஆட்கள் இருந்தாலும் சில நேரங்களில் அநேகர் தனிமை அனுபவிக்கிறார்கள். घर में सब लोग हैं लेकिन वो अकेले हो जाते हैं। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, उद्धार पाए प्रभु के लोगों, தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் यदि आपके अंदर प्रभु का अभिषेक है तो குடும்பத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, आपके परिवार का कोई भी हो, உன் தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், आपकी माता हो या आपके पिता हो, உன் மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், आपके सास हो या ससुर हो, அவர்கள் ஒருபோதும் நான் தனித்து விடப்பட்டு விட்டேன் என்று அங்கலாக்கக்கூடிய அளவுக்கு ओ मैं अकेला हो गया करके हाफने के अनुभव அவர்களை में நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. उनका हाथ आपको नहीं छोड़ना है, அன்பு கூற வேண்டும், उनसे प्यार करना है, அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், उनकी सहायता आपको करना அவர்களை है, விசாரிக்க வேண்டும், उनकी सुधि लेना है, நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலாய் காணப்பட வேண்டும். आप उनके लिए तसल्ली बनना है। சோ என் பிள்ளைகள் வளர்ந்தனை கைவிட்டு விட்டார்களே, और बच्चे बढ़ के मेरा हाथ छोड़ दिए, ஒருவேளை இங்கே கூட சிலர் இருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். शायद यहाँ पर भी कुछ लोग होंगे करके मैं सोच रहा हूँ। வீட்டுக்குள்ள ரெண்டு அடுப்பு எரியும், एक घर में சொல்ல சொல்லுங்க. दो चूल्हा जलता है। ஹalleluya. हालेलुया। அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के लोगों, உங்களுடைய தாய் தகப்பன் வயதாகும் பொழுது जब माता पिता का उम्र हो जाता அவர்களை है கைவிட்டு விடாதபடி उनका हाथ ना छोड़कर அவர்களுடைய கடமைகளை செய்யுங்க. उनके लिए जिम्मेदारी को पूरा करो। நான் தனியா சமைக்கிறேன், मैं अकेला पकाता हूँ, தனியா சாப்பிடுகிறேன், मैं अकेला खाता हूँ, பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். बच्चे लोग साथ में हैं, சோ விரும்புகிற பிள்ளை எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. लेकिन चाहते भी उनकी सहायता नहीं कर पाते। அவருடைய பெற்றோர்களை பற்றி அங்கலாக்கி விடக்கூடாது. माता पिता को ऐसे हाफने के लिए ना देना। தனிமை என்கிறதான உணர்வு அவர்களுக்கு வர நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. अकेलेपन का महसूस माता पिता को नहीं आना चाहिए। அப்படி அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று சொன்னால், यदि ऐसा कोई त्यागा அவர்கள் जाए, வேதனைப்படுவார்கள் என்று சொன்னால், यदि वो लोग वेदना उठाए அதே வேதனை நாளை தினம் உனக்கும் கண்டிப்பாக வரும் என்பதை மறந்து விடக்கூடாது. और वही वेदना का दिन आपको भी एक दिन आएगा करके मत भूलना। உங்களுக்கு கூட இருக்கிற குடும்பத்து வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நபர் கூட, आपके परिवार में साथ में रहने वाला कोई भी सदस्य है, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், सब लोग मुझसे नफरत करते हैं, இடத்துல யாரும் பேச மாட்டேங்கிறார்கள், मुझसे कोई बात नहीं करता है, எனக்கு இந்த உதவி செய்ய யாரும் முன் வருவதில்லை, मेरी सहायता करने के लिए कोई आगे नहीं आता है, நானாகவே செய்ய வேண்டியிருக்கிறது. मुझे अकेला सब कुछ करना है। நீங்கள் உங்களோடு இருக்கிறவர்களை கைவிடக்கூடாது. आप आपके साथ रहने वालों को हाथ नहीं छोड़ना है, துக்கப்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. उनको दुखी करने की तरह आपको नहीं चलना है। நான் எப்பொழுதும் தனிமை என்று யாருமே சொல்ல இடம் கொடுக்க கூடாது. कोई भी मैं अकेला हूं करके बोलने के लिए जगह नहीं देना है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை அப்படி ஒரு தனிமைப்படுத்தலே காணப்பட்டாலும் शायद ऐसे अकेले परिस्थिति में होंगे तो भी நீங்கள் ஒருபோது அதை குறித்து கவலைப்படக்கூடாது. आप कभी भी उस बात में चिंता मत करना। பிள்ளை கவனிக்கவில்லை, बच्चे लोग ध्यान नहीं देते, மருமகள் கவனிக்கவில்லை, या फिर जमाई या फिर बहू जो है ध्यान नहीं देते हैं, அப்படி நீங்கள் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ऐसे उसके बारे में चिंता नहीं करना நீங்கள் है। தேவனை சார்ந்து வாழ வேண்டும். केवल प्रभु का सहारा लेकर जीना ஆண்டவர் है। வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். प्रभु ने वाचा बांधा है அப்படிப்பட்ட ஒரு தேவன் அடைக்கலமா இருக்கிறாரா? और इस प्रकार का परमेश्वर हमारा शरणस्थान है। சங்கீதம் 72:12 வாசிக்கும் பொழுது, भजन संहिता 72-13वां वचन में जब हम पढ़ते हैं, 72:12 வாசிங்க. जल्दी से हम पढ़ेंगे भजन संहिता 72 उसका 13वां वचन। கோப்படுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும்
அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே பார்க்கலாம். कंगाल और दरिद्र के पर तरस खाएगा, दरिद्र के प्राणों को बचाएगा. हालेलुया. அவனுக்கு கூப்பிடுகிற எளியவனையும் पुकारने वाले कंगाल உதவியற்ற சிறுமையானவனை அவர் ரட்சிக்கிறாராம். जो सहायता के बिगर दरिद्र है प्रभु उनके प्राणों को भी बचाता है. உதவிகள் கிடைக்காமல் இருக்கலாம், शायद आपको सहायता नहीं मिलता होगा, சப்போர்ட்கள் கிடைக்காமல் இருக்கலாம், शायद आपको सहायता नहीं मिलता होगा. படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலிலே காலேஜிலே ஒருவேளை நீங்கள் மற்ற பிள்ளைகளால் தனிமைப்படுத்தப்படலாம். ओ पढ़ने वाले बच्चे स्कूल में या कॉलेज में उनके द्वारा आप अकेले किए होंगे. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது நிமித்தம் அந்த மேனேஜ்மென்ட்டோ கூட வேலை செய்யல உங்களை என்ன செய்யலாம், அற்பமா எண்ணலாம். आपके कामों के स्थल में आप परमेश्वर के बच्चे हो करके दूसरों के द्वारा आप अकेले किए जाए होंगे. சிலர்கள் தேவனுடைய சமூகத்துல ஆராதனைக்கு வர்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சில அங்கலாய்ப்பு இருக்கிறது. ஒரு பிள்ளை இடத்துல பேச மாட்டேங்கிறார்களே, இடத்துல யாரும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டேங்கிறார்களே. कुछ समय आराधना में आने वाले लोगों को भी इस प्रकार की हाफने की बात होती है कि कोई मुझसे बात नहीं करता है, मैं अकेला हूं करके. இடத்துல யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டேங்கிறார்களே, कोई मेरे साथ दोस्ती नहीं करता है. நான் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க வேண்டும். हम एक दूसरे से प्रेम रखना. தேவனுடைய வசனத்தை படிக்கிற பிள்ளைகள், प्रभु के वचन को पढ़ने वाले लोग, வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். जवान लोग बहुत ध्यान रहना है. பிள்ளைகளோட அன்பா இருக்க வேண்டும். बड़े लोग बच्चे लोगों से प्रेम करना है. பிள்ளைகளை இருதயத்தில் ஆழத்துல இருந்து நேசிக்க வேண்டும். सब लोग को मन के गहराई से प्रेम करना है. வாலிப தம்பிமார்கள் எல்லாம் ஒருவருக்குள்ள அன்பா இருக்க வேண்டும். जवान भाई लोग बहन लोग एक दूसरे से प्रेम रखना है. ஒருவர் விரோதிக்க கூடாது. एक दूसरे का विरोध नहीं करना है. நீங்கள் எந்த அளவு கடந்து அன்பு கூற வேண்டும். माप के ऊपर आपको प्रेम करना है. ஒருவரை அற்பமா எண்ண கூடாது. किसी को तुच्छ नहीं मानना है. ஒருவரை வெறுக்க கூடாது. किसी को नफरत नहीं करना है. ஒருத்தல கண்டு காணாமல் செயல்பட கூடாது. किसी को देखकर अनदेखा नहीं करना है. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் यदि ऐसे आप करोगे அவர்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார். उनके लिए प्रभु सहायता है. சிறுமையானவர்களுக்கு தேவன் துணையா விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். दीन और दरिद्रों के लिए परमेश्वर उनके प्राणों को बचाता है. அது சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். भजन संहिता वाले के हाफने को हम देखते हैं. 142 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால் भजन संहिता 142 उसका 4था वचन जब हम पढ़ते हैं, जल्दी से पढ़ेंगे. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. कोई मुझे नहीं देखता, मेरे लिए शरण कहीं नहीं, ना कोई मुझको पूछता है. हालेलुया. हालेलुया. ஒரு 4 காரியத்தை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 बातों को यहाँ पे लिखा हुआ है. हालेलुया. हालेलुया. என்னை கண்ணோக்குவார் இல்லை, मुझे देखने वाला कोई नहीं है, அறிவார் இல்லை, मुझे जानने वाला कोई नहीं है, அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, मेरे लिए शरण नहीं है, என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவரும் இல்லையே. मेरी आत्मा को पूछने वाला कोई नहीं है. நேரடி வாழ்க்கையில் உள்ள கவலை இதுதான். कई लोगों के जीवन में यही चिंता है. இப்படிதான் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். कई लोग इस प्रकार विलाप करते हैं. हालेलुया. हालेलुया. ஆனால் என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, लेकिन मुझे सुनने वाले प्यारे लोगों, யார் உங்களை அறிந்தாலும் அறியாவிட்டாலும், कोई आपको जाने या ना जाने, யார் உங்களை விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், कोई आपकी सुधि ले या ना ले, யார் உங்களை அடைக்கலம் தந்தாலும் தராவிட்டாலும், कोई आपको शरण दे या ना दे, உங்களை அறிகிறவரும் உங்களை விசாரிக்கிறவரும் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறவருமாகிய ஒரு ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். आपको जानने वाला, आपकी सुधि लेने वाला, आपको पहचानने वाला वो परमेश्वर आज भी जीवित है. இயேசு இன்றும் பலனற்ற உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பலப்படுத்தும்படியாக உனக்கு பலனாய் வருகிறார். वो यीशु आपके निर्बलता में आपको बल देने के लिए आता है. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, रोमियो का पुस्तक 5वां अध्याय 6वां वचन जब हम पढ़ते हैं, சீக்கிரம் படிங்க, जल्दी से पढ़ेंगे. நாம் பலனற்றவராக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். हालेलुया. हम निर्बली थे, मसीह ठीक समय पर भक्तिहीनों के लिए मरा. हालेलुया. हालेलुया. நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம், हम निर्बल थे, நாம் ஆதரிப்பற்றவர்களாய் இருந்தோம், हम बिना तसल्ली के थे, நம்மை அறிவார் ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். हमें जानने वाला कोई नहीं था. சோ இவ்விதமாக நான் பலனற்று போனவனாய் இருந்தேன். ऐसे मैं निर्बल था. என் ஆத்மா விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லும் பொழுது, मेरी आत्मा की सुधि लेने वाला कोई नहीं है बोलने के समय, ऐसे हाफने के समय, வருத்தப்படும் பொழுது, ऐसे दुखी होने के समय, உங்களை அமிழ்த்தும் பொழுது, जब वो बोझ हमारे अंदर आने के समय, இங்கே உங்களை விசாரிக்கும்படியாக, आपकी और मेरी सुधि लेने के लिए, ஆத்மாவுக்கு உத்தரவாதம் செலுத்தும்படியாக, हमें एक जिम्मेदारी सौंपने के लिए, அடைக்கலம் தரும்படியாக, आपको शरण देने के लिए, கண்ணோக்கி
பார்க்கும்படியாக आपको देखने के लिए உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த சிலுவையிலே பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். आपके लिए क्रूस में अपनी आखिरी टिप का लहू बहाकर वो जिंदा यीशु मसीह आज भी आपके लिए ध्यान देता है. எந்த மனிதனும் மாயையே, कोई भी मनुष्य माया है, அவன் எந்த மனிதனை நம்பாதபடி कोई भी मनुष्य पर भरोसा ना कर பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, चाहे जन्मे हुए बच्चे हो வீட்டுக்கு வர உறவினர்களா இருந்தாலும் சரி, या हमारे घर के सगे लोग हो, எல்லாரை விட நீ அதிகமா நேசிக்க வேண்டியது உனக்காக தன்னுடைய ஜீவனை தந்த ஆண்டவர் இயேசுவையே. सबसे ज्यादा जिससे प्रेम करना है आपके लिए जीवन दिया हुआ प्रभु यीशु के साथ. அப்படி அவரிடத்தில் அன்பு கூர்ந்தவர் நேசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் उसके साथ प्रेम करने वाला एक अनुभव हमारे अंदर होगा तो அவரே உங்களுக்கு எல்லாமாய் மாறுகிறார். वही आपके लिए सब कुछ बनेगा, அவரே உங்களுக்கு அடைக்கலமாய் மாறுகிறார். वही आपके लिए शरण बनेगा, அவரே உங்களுக்கு ஆறுதலாய் மாறுகிறார். वही आपका तसल्ली बनेगा, அவரே பலனாய் மாறுகிறார். वही आपका बल बनेगा, அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறுகிறார். वही आपके लिए सभी बातों में सब कुछ बनकर रहेगा. हालेलुया. அவருடைய கைவிடப்பட்டு போய்விட்டேனே என்று கவலைப்படக்கூடாது. मैं त्यागा गया हूं करके चिंता मत करो, விசாரிப்பட்டவனாய் போய்விட்டேன் என்று கவலைப்படக்கூடாது. मेरी सुधि लेने वाला कोई नहीं है, चिंता मत करो. கர்த்தர்களை விசாரிக்கிறவர், परमेश्वर आपकी सुधि लेता है, அவர்களை விசாரிக்கிறவரான அப்படினா वो आपकी सुधि लेता है, इसलिए கவலைகளை அவர் மேல் வைத்து आपके सारे चिंताओं को उसके ऊपर रख दो, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். उसके ऊपर आशा रखो, காரியங்களை அவரே வாய்க்கப்படி தருவார். हमारी बातों को वही सफल करेगा. ஹalleluya. हालेलुया. இதுவரை செய்தார் ஆண்டவர், अभी तक करने वाला प्रभु இன்னும் செய்வார், आगे भी करेगा, இன்னும் பாதுகாப்பார், आगे भी हमारी रक्षा करेगा, விசாரிப்பார். वो अभी भी आगे भी हमारी सुधि लेगा. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों पहला अध्याय 8, 9, 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது 8, 9 और 10वां वचन जब हम पढ़ते எல்லா हैं, வசனத்தை படிக்க நேரம் இல்லை. सब वचन पढ़ने के लिए समय नहीं है. 10வது வசனம் 9, 10 வாசிக்க பார்க்கலாம். 9 और 10वां वचन पढ़ेंगे. நான் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தும் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹalleluya சொல்லுவோம். हालेलुया बोलेंगे, எல்லா கரங்களை ஸ்தோத்திரம் हम பண்ணுவோம். प्रभु को धन्यवाद करेंगे, எல்லாரும் சமயங்களை ஸ்தோத்திரம் उत्साह के பண்ணுவோம். साथ प्रभु को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 So, धन्यवाद. இங்க என்ன சொல்கிறார் என்று சொன்னா, यहाँ पे क्या लिखा हुआ है? 8, 9, 3 வசனம் சேர்த்து வாசனம் நன்றா இருக்கான வேண்டாம், நீங்க வீட்ல போய் படிச்சிடுங்க. आप घर में जाके 8वां 9वां 10वां वचन पढ़िएगा. சொல்கிறார், यहाँ पे लिखा है, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், हमने अपने ऊपर भरोसा नहीं रखा. எங்களுக்கு 8வது வசனம் கடைசில பார்ப்போம்னா 8वें वचन के आखिरी भाग को எங்கள் जब हम पढ़ते हैं, பலத்திற்கு மிஞ்சின हमारे सामर्थ्य से बाहर பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. बोझ हम पर दब गया. எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம், हमारे सामर्थ्य से बाहर भारी बोझ, சுமக்க கூடாத ஒரு பாரம், हम उठा नहीं सकते वैसा बोझ, வருத்தம் எங்களுக்கு உண்டானது. एक बोझ हम पर हुआ. ஹalleluya. हालेलुया. அதனால எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், लेकिन हमने अपने पर भरोसा नहीं किया, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இருக்கத்தக்கதாக लेकिन मरो को जिलाने वाले उस प्रभु पर भरोसा रखकर, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ओ मृत्यु आएगा करके हम अपने अंदर सोच रहे थे, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் इस प्रकार की मृत्यु से அவர்களை தப்புவித்தார். उसने हमें बचाया இப்பொழுது தப்புவிக்கிறார், और अभी भी बचा रहा है இன்னும் தப்புவிப்பார் और आगे भी बचाएगा. என்று அவரை நம்பி இருக்கிறோம். इस प्रकार हम उस पर भरोसा करते हैं. தப்புவித்தார், उसने बचाया था தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், और बचा रहा है தப்புவிப்பார். और आगे भी बचाएगा. நம்பிக்கை உள்ளவர்கள், इस भरोसा के साथ, நிச்சயம் உள்ளவர்கள், निश्चितता के அந்த साथ, விசுவாசத்தோடு विश्वास के साथ கரங்களை தட்டி எல்லாம் ஆவியிலே நிறைந்து நம்முடைய புதிய பலனை, ஒரு புதிய வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. ताली बजाकर अभिषेक में भरकर उस नया सामर्थ को, उस नया अभिषेक को अभी हम पालेंगे. இதுவரை தப்புவித்தார், अभी तक मुझे बचाया தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், और बचा रहा है தப்புவிப்பார், और आगे भी मुझे बचाएगा. உதவி செய்வார். वो मेरी सहायता करेगा தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். और वो प्रभु आज भी सच्चा है. மரித்து முன்னான உயிரோடு இருந்த தேவன், वो मरो में से जिलाने वाला प्रभु, அவரை நம்புவீர்களானால் यदि उस पर भरोसा करेंगे तो எப்பேற்பட்ட தனிமையா
இருந்தாலும் चाहे कोई भी प्रकार के अकेलापन, கைவிடப்படுற சூழ்நிலை இருந்தாலும் चाहे कोई भी बड़ी परिस्थिति हो, அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், वो निराश नहीं होंगे, பின்வாங்கி போக हम மாட்டார்கள், पीछे नहीं हटेंगे, கர்த்தரை பற்றும் தைரியத்தோடு முன்னே கடந்து प्रभु के ही आप में हम आगे बढ़ते जाएंगे। ஹalleluya हालेलुया। அவருடைய இந்த இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி இருக்கிறீர்களா? क्या आप इस प्रकार के सवाल के अंदर हो? எனக்கு யாருமே இல்லையே, मेरा तो कोई नहीं है। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் உங்களுக்கு என்று ஆண்டவர் இருக்கிறார், आपके लिए एक परमेश्वर है, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், आपकी सुधि लेने वाला एक परमेश्वर है, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், आपकी सुधि लेने वाला एक परमेश्वर है। கவலைப்படாதீர்கள், चिंता मत करो, கவலைப்படாதீர்கள், चिंता मत करो, சோர்விலிருந்து எழும்புங்கள், निराशा में से उठ जाओ। இயேசு சொன்னார் எழும்பு என்று சொன்னார், यीशु ने कहा खड़े हो जा, அவன் எழும்பினான், वो उठ गया, படுக்கை எடுத்துக்கொள் என்று சொன்னார், खाट उठाने के लिए बोला எடுத்துக்கொண்டார், और उसने खाट उठाया। हालेलुया। அவன் நடந்து போனான், और वो चलते गया। ஹalleluya हालेलुया। நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவர் இயேசு, हमारे जीवन को देखने वाला प्रभु यीशु, முடியாததை முடியும்படியா பண்ணுகிற தேவனா இருக்கிறார், अनहोनी बात को करने वाला प्रभु है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। விசுவாசிக்க ஆயத்தமா, विश्वास करने के लिए तैयार हो, நம்பிக்கை இருக்க ஆயத்தமா, भरोसा करने के लिए तैयार हो। கொஞ்சம் காலங்கள் கடந்து சென்றாலும் ऐसे समय बीत जाए तो भी அந்த உனக்காக குறிக்கப்பட்ட நாள் வருகிறதிலேயும் आपके लिए नियुक्त किया हुआ समय आने तक காத்திருப்பாய் என்று तू சொன்னார், बाट जोएगा तो அவருடைய கண்கள் மேல் வரும், उसकी आंखें तुझ पर लगेगी, அவருடைய நினைவு கூறுவார், वो उसमें नया அவருடைய நினைவு கூறுவார், वो आएगा அவருடைய பார்வையின் மேல் படும், और उसकी नजर तुझ पर लगेगी। நீங்கள் குளத்தில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, तुझे कूड़ में उतरने की जरूरत नहीं है, உங்களுக்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, तुझे प्रयास करने की जरूरत नहीं है। அவரே உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார், वो खुद आपके पास आकर आपके लिए चमत्कार करेगा, உங்களுக்கு ஒரு மேன்மையான காரியங்களை செய்வார், वो खुद आकर आपके लिए बड़ा काम करेगा। நீங்கள் ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ताली बजा के आप प्रभु की स्तुति करेंगे। हालेलुया हालेलुया हालेलुया। செய்து முடிப்பார், वो पूरा करेगा, அது இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராய், वो यीशु आज भी जीवित है। கவலைப்படாதீர்கள், चिंता मत करो, கவலைப்படாதீர்கள், चिंता मत करो। இயேசுடைய கவலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், यीशु ने आपके सारे चिंताओं को देखा है, இதுவரை இப்படி உதவி செய்தார், अभी तक सहायता किया, இதை நடத்தி கொண்டிருக்கிறார், अभी चला रहा है, இன்னும் நடத்துவார், आगे भी चलाएगा। நம்பிக்கையோடு भरोसा के साथ முன்னேறி கடந்து செல்வோம், आगे बढ़ेंगे, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், प्रभु आपको आशीष करेगा। எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம், हम सब घुटने में आ जाएंगे, ஒரு சில நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம், 1-2 मिनट आंख बंद करेंगे। இந்த பகல் வேளையில ஒருவேளை நீங்கள் உங்கள் யாராயிலும் इस दिन के समय आप में से कोई, உங்கள் யாராயிலும் आप में से कोई, எனக்கு யாரும் இல்லை, मेरा कोई नहीं है, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, मेरी सहायता करने वाला कोई नहीं है, விசாரிக்க யாரும் இல்லை, मेरी सुधि लेने वाला कोई नहीं है, கண்ணோக்குவார் யாரும் இல்லை, मुझे देखने वाला कोई नहीं है, எனக்கு ஆறுதலை பேச யாரும் இல்லை, मुझे तसल्ली की बातों को बोलने वाला कोई नहीं है। எப்படி காணப்படுகிறீர்களா? क्या आप इस परिस्थिति में हो? அங்கலாய் போடு காணப்படுகிறீர்களா? क्या आप हाफते हुए हो? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், आपको देख के प्रभु कहता है உங்களுக்கு நான் இருக்கிறேன், तुम्हारे लिए मैं உங்களுடைய हूँ, கூப்பிடலின் சத்தத்தை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார், तू जब पुकारेगा मैं तुझे सुनूंगा प्रभु நான் உங்களை कहता है, கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார், मैं तेरा हाथ नहीं छोड़ूंगा प्रभु कहता है। ஹalleluya हालेलुया हालेलुया हालेलुया। இப்படி இக்கட்டான நேரத்திலே, ऐसे संकट के समय, ஆபத்தான நேரத்திலே, विपत्ति के समय, சோதனையான நேரத்திலே, निरा परीक्षा के समय, வியாதி நேரத்திலே, बीमारी के समय, கைவிடப்படுற அனுபவத்திலே त्यागा जाने के समय உங்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் आपकी सहायता करने के लिए ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார், प्रभु यीशु इस पृथ्वी में आया। உங்களுடைய பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள், आपके सारे बोझ को उसके ऊपर रख दो, வருத்தங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள், आपके सारे बोझ को उसमें रख दो, உங்களை விசாரிக்கிற தேவனாய் वो आपकी स्तुति लेने वाला प्रभु है। எல்லாரும் வாய்த்து ஒரு சிலர் வாய்த்தரை சோதனை பண்ணி ஜெபிங்க, मुंह खोल के हम प्रभु की स्तुति करेंगे। ஒரு சிலர் धन्यवाद 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 धन्यवाद। स्तुतियो हालेलुया எல்லாம் வாய் திறந்து வாய் सब मुंह खोलकर வாய் திறந்து ஜெபிங்க, आवाज के साथ प्रभु की स्तुति करें। हालेलुया हालेलुया। நான் தனிமை என்று சொல்லாதீர்கள், मैं अकेला हूं मत बोलो, நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்லாதீர்கள், मैं अकेला हूं मत बोलो, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள், मेरा कोई नहीं है मत बोलो, உங்களுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, मेरा कोई नहीं है करके चिंता करने की जरूरत नहीं है। நீங்கள் தேவ சித்தத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் यदि प्रभु की इच्छा के अंदर हो तो அவர் நிச்சயமா உங்களை வழிநடத்த வல்லவராய் वो இருக்கிறார், निश्चय आपकी अगुवाई करेगा। ஒரு சில வாய் திறந்து ஜெபிப்போம், मुंह खोल के थोड़ी देर प्रार्थना करें। எளியவர்களுக்கும் पुकारने वाले हर किसी को, திடனற்றவர்களுக்கும் पुकारने वाले हर किसी को, எளியவர்களுக்கும் दीन को அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், वो सहायता करने के लिए அவர் सामर्थ्य ரட்சிக்கிற है। தேவனாய் இருக்கிறார், वो हमारा हमें बचाने वाला प्रभु है। கூப்பிடு வாய் திறந்து கூப்பிடு, पुकारिए पुकारिए मुंह खोल के पुकारिए, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, प्रभु मेरी सहायता எனக்கு कीजिए, உதவி செய்யுங்கப்பா, प्रभु मेरी
मेरी सहायता என்னுடைய कीजिए। வாழ்க்கையில வாங்கப்பா प्रभु मैं आपके पास आता எனக்கு हूँ। நீங்க வேண்டும் ஆண்டவரே प्रभु मुझे छुटकारा चाहिए। எனக்கு அவசியம் நீங்க அவசியம் ஆண்டவரே प्रभु मुझे तेरी आवश्यकता है। எனக்கு அன்றி யாரும் இல்ல அப்பா मेरा कोई नहीं है प्रभु, எனக்கு அன்றி யாரும் இல்ல அப்பா मेरे लिए कोई नहीं है। உம்மை விட எங்களுக்கு வேற யாரும் இல்ல அப்பா आपके अलावा मेरा कोई नहीं है। நீர் சொல்லி இருக்கிறீர் அல்லவா आपने बोला है உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களிலும் जगत के अंत तक सदा सर्वदा இருப்பேன் என்று मैं तेरे साथ रहूंगा। आपने அந்த बोला தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் आप सच्चे हो प्रभु। எல்லா கரங்களை தட்டி ताली बजा के प्रभु की स्तुति करें। अन्य भाषा बोल के, अन्य भाषा बोल के, आत्मा में भर के, आत्मा में भर के, ஒரு புதிய வல்லமை பெற்றவர்களாக ஒரு புது வல்லமை பெற்றவர்களாக ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றவர்களாக अभिषेक में पाते हुए தேவ கிருபையை சந்திக்கபடியா प्रभु के अनुग्रह को पाते தேவ हुए கிருபையை சந்திக்கபடியா प्रभु के अनुग्रह में मिलने के लिए मेरी जिंदगी की हर परेशानी में खुल जाता है आशा का द्वार। मेरी जिंदगी की हर परेशानी में खुल जाता है आशा का द्वार। कभी ना डरूंगा, कभी ना हटूंगा, चाहे जान भी देना पड़े। कभी ना डरूंगा, कभी ना हटूंगा, चाहे जान भी देना पड़े। कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरा जीवन का साथी। कितना अच्छा है वो, कितना धन्य है वो, यीशु ही मेरा मेरी जरूरतों को पूरी करता है वो, कोई घटे नहीं मुझको। मेरी जरूरतों को पूरी करता है वो, कोई घटे नहीं मुझको। ओ हालेलुया, हार नहीं है, हालेलुया जय हमारा। हालेलुया, हार नहीं है, हालेलुया जय हमारा। हालेलुया, हार नहीं है, हालेलुया जय हमारा। हालेलुया, हार नहीं है, நீ அநாத இல்லை, அநாத இல்லை, யாரும் இல்லை என்று கவலைப்படாதே। உன்னோடு ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார்। प्रभु आपके साथ है, தேவன் உனக்காய் இருக்கிறார்। प्रभु आपके साथ है। கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார்। प्रभु की आत्मा इस सुबह के समय हमसे बात किया है। கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார்। पवित्र आत्मा ने हमसे बात किया, நம்மை தொட்டு இருக்கிறார்। हमें छुआ है। எல்லா கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு। सब हाथ उठा के प्रभु को धन्यवाद करेंगे। கர்த்தர் நம்முடைய தாசனை இன்னும் பலப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। परमेश्वर अपने दास को और भी बल देने के लिए, आशीष करने के लिए हम सब प्रभु के धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद, आए वे सभी को प्रभु बहुत आयत से आशीष करने के लिए प्रभु को धन्यवाद करेंगे। ये पूरा हफ्ता प्रभु का अनुग्रह में संभाल कर हमें आशीष करने के लिए धन्यवाद करेंगे। धन्यवाद पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे, पवित्र आत्मा प्रभु को धन्यवाद करेंगे। ये सेवक हमारे लिए प्रार्थना कर कर आशीष के वचन को बताएंगे। கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, अनुग्रह और दया से भरे हुए हमारे प्रेमी पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த சபை கொடுகைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்। आशीष पाए हुए इस कलीसिया के एकत्रित की बात के लिए हम आपको धन्यवाद करते हैं। காத்திருப்பதினால் வருகிற நன்மைகளிலே
बाट जोने से मिलने वाली भलाई में ஒரு பகுதி நாங்கள் வாசித்தோம். उसमें से एक भाग हमने पढ़ा। அவன் நீண்ட நாட்கள் காத்திருந்தான். वो लंबे समय से इंतजार किया। இயேசுவின் பார்வை அவன் மேல் பட்டது. यीशु का नजर उस पर लगी। இயேசு அவனை அறிந்தார் என்று வாசி. यीशु ने उसे जान लिया करके लिखा है। நான்காவதாக அவன் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டான். चौथा वो एक त्यागा हुआ परिस्थिति में था। வருட காலங்களாய் காத்திருந்து लंबे सालों से इंतजार करके, விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்லுகிறது. और जो चाहते हैं वो जब मिलती है तो वो जीवन का वृक्ष बन जाता है। எதிர்பாராத விதத்திலே अपेक्षा नहीं की हुई स्थिति में அவனை தேடி வந்தவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் उसको ढूंढ कर आए वो प्रभु। இந்த பகல் வேளையிலே इस दिन के समय நம்முடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். उसके उपस्थिति में आए हुए हर एक आत्माओं के लिए प्रभु के समूह में आते हैं। யாராலும் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே, कोई भी त्यागा हुआ परिस्थिति में, விசாரிப்பட்ட நிலைமையிலே, सुधि नहीं लेने वाली परिस्थिति में, உதவியற்ற நிலைமையிலே, सहायता के बिगर, அன்பு கூறப்பட வேண்டியவர்களால் प्रेम करने वालों के द्वारा அன்பு கூறப்படாமல் இருக்கலாம், प्रेम नहीं किया होगा, விசாரிக்கப்படாமல் இருக்கலாம், कोई उनकी सुधि नहीं लेता होगा, ஆதரவற்ற நிலைமையில இருந்தாலும் और शरण के बिगर होंगे तो भी அவர்களுக்கு நீர் இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தை, उनके लिए आप हो करके அந்த निश्चितता, நம்பிக்கை இந்த பகல் வேளையில விளங்கப்படுகிறார்கள். वो भरोसा इस दिन के समय आपने दिया, इसलिए धन्यवाद। இன்னும் காலங்கள் கடந்தாலும் और भी समय बीत जाए तो भी எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு வேளை இருக்கிறது. मेरे लिए नियुक्त किया हुआ एक அந்த समय है। நேரம் வரும்பொழுது वो समय आने तक அவர் எனக்கு எல்லாவற்றையும் அழகு நேர்த்திமாய் செய்து முடிப்பார் என்கிற मेरे लिए सब बातें अच्छी तरह से पूरा करेगा करके विश्वास के साथ காத்திருக்க उदவி செய்யுங்க. आपके समूह में बात जोड़ने के लिए सहायता कीजिए। வசனத்தை கடை யாவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். वचन से हर एक जन के साथ आपका अनुग्रह साथ रहे। தாரில பக்கத்துல எல்லா விசுவாச மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். वे सारे विश्वासी भाई बहनों को आशीष कीजिए। இன்னைக்கு டெடிகேட் பண்ண 4 குழந்தைகளை அந்த பெற்றோர்களுடைய கரத்திலே தருகிறோம். आज प्रतिष्ठा किए हुए 4 बच्चों को उनके माता पिता को आपके हाथ में सौंपते हैं। சபையாக ஊழியர்களாக சேர்ந்தவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். कलीसिया वाले हम सब मिलकर उनको आशीष करके प्रार्थना करते हैं। ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். वो लोग आशीषित हो जाए, பாதுகாவலாய் आपकी सुरक्षा हो जाए। பென்யமீனை குறித்தோ निर्बलता के बारे में கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி वो बेन्यामीन प्रभु का प्रिय है करके जानकर நாளும் அவனை காப்பாற்றி प्रभु हमेशा उनकी रक्षा कर कर அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பது வாசிக்கிறது. वो दिनों के बीच में वास करेगा करके हमने पढ़ा। பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. इन बच्चों को आप सुरक्षा कीजिए, காப்பாற்றுங்க ஆண்டவரே. आप इनकी रक्षा कीजिए। பிள்ளைகள் எல்லைகளுக்குள்ளே நீங்க இருங்கப்பா. इन बच्चों के सीमा में आप रहिए। சுத்த வல்லமைகளோ வியாதி பிசாச தொடாதபடி शैतान बीमारी इनको ना छूते हुए கண்ணிமணி போல பாதுகாத்து आंखों की पुतली के समान रक्षा कीजिए। பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. माता पिता को आशीष कीजिए। பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிற குழந்தை பாய்களை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். जिनके बच्चे नहीं है परमेश्वर उनको संतान देकर आशीष कीजिए। யாரும் எல்லா சின்ன பிள்ளைகள் வாலிபர் பெரியவர்கள் தனிப்பட்ட எல்லாரையும் குடும்பம் தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வாதம் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். छोटे बच्चों को, जवानों को, बुजुर्गों को, हर एक जन को अकेले अकेले हर परिवारों को आशीष இந்த कीजिए। வாரத்திலே பிள்ளைகளுடைய படிப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और बच्चों के पढ़ाइयों को आशीष कीजिए। வேலை தொழில் சொல்ல விசுவாச வேலை தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. काम धंधा करने वाले विश्वासी भाई बहनों के काम धंधे को आशीष कीजिए। யாராலும் வியாதிகள் பலங்கள் யாரால் மேற்கொண்டு காணப்படும் என்று சொன்னால் यदि कोई बीमारी या निर्बलता किसी पर हो तो தகப்பனே கிருபையாய் மனம் இறங்கி प्रभु अनुग्रह करके तरस खाकर வியாதி வேதனைகள் வருத்தங்கள் எல்லாரையும் மறந்து போகத்தக்கதாக उस बीमारी वेदना को भूलने तक இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை அவளை சந்தித்த நிலைமையிலே अभी प्रभु का सामर्थ उनको मिलने के रूप में கடந்து சில உதவி செய்யுங்க. यहाँ से जाने के लिए सहायता कीजिए। பொருளாதாரத்திலே கஷ்டம் நெருக்கடிகளை அனுபவிக்கிறவர்கள், जो कोई भी कष्ट अनुभव करते जो नहीं आ पाते हैं, பொருளாதாரத்திலே நெருக்கடிகளை சந்திக்கிறவர்கள், आर्थिक स्थिति में जो दबाव में है, தேவையான போதுமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், जरूरतों के आवक जिनको नहीं मिलता उनकी तकलीफ को देखकर நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிங்க. आपके नाम से हर एक जन को आशीष कीजिए। அவருடைய தேவைகளை சந்தித்து நடத்துங்க. उनके सारे आर्थिक स्थिति के जरूरतों को पूरा करके चलाइए। ஊழியத்தை கரத்திலே தருகிறோம். सेवा को आपके हाथ में सौंपते हैं। விசுவாச மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. विश्वासी भाई बहनों हर एक जन को आशीष कीजिए। இந்த ஊழியத்தை அதிகமாய் நேசிக்க, इस सेवा को ज्यादा प्रेम करने के लिए, ஊழியர்களை நேசிக்க, सेवकों से ज्यादा प्रेम करने के लिए என்ற உழவு சரீரத்திலே உழைக்க, और ऐसे विचार शरीर में आने के लिए, சரீரமே உழைக்க, शरीर में परिश्रम करने के लिए, ஜெபிக்கத்தக்கதாக, प्रार्थना करने तक, எல்லா நல்ல உதவிகளை செய்யத்தக்கதாக, सब लोग अच्छी तरह से सहायता करने तक நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். प्रभु सहायता करने के लिए प्रार्थना करते हैं।
ஊழியக்கார சகோதரி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் और सेवकी में बहन के लिए हम प्रार्थना करते हैं இவர்கள் நல்ல சுகத்தை பலத்தையும் தருவீரா और भी उनको अच्छा सुख बल चंगाई दीजिए, பாதுகாப்பை தருவீரா अच्छा सुरक्षा दीजिए। என்னுடைய ஊழியக்கார தம்பிக்காக ஜெபிக்கிறேன் और सेवक करने वाले भाई के लिए प्रार्थना करते हैं, அவளை குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து उनका परिवार के साथ आशीष நல்ல कीजिए, சுகமல ஆரோக்கியத்தை கத்த தந்து अच्छा सुख बल चंगाई देकर நாட்கள் குடும்ப ஊழியத்தில் பயன்பட பிரயோஜனப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் आने वाले दिनों में परिवार सेवा के लिए उपयोगित होने के लिए सहायता कीजिए, ஊழியத்தின் தேவையை சொந்த தேவைகள் குறைவில்லாமல் சந்திக்கப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் और सेवा की जरूरत है और खुद की जरूरत है बिना कमी के मुलाकात होने के लिए सहायता कीजिए। ஆராதனை வரமர்கள் தடைப்பட்டு போன விசுவாசிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் यदि इस आराधना में कोई विश्वासी जो नहीं आ पाए हैं तो கிருபையாய் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் उनको अनुग्रह करके स्मरण करके आशीष करने के लिए प्रार्थना करते हैं, கிருபை தேவசமே கடந்து வர உதவி செய்யுங்க और लगातार प्रभु के समय में आने के लिए सहायता कीजिए, தொடர்ந்து உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து लगातार आपके अच्छे नाम की महिमा कीजिए। மீதி நேரங்களை விட கரத்திலே தருகிறோம் बाकी समय को हम आपके हाथ में सौंपते हैं। முழுவதும் விட கரத்திலே